அவன் தந்த வாக்குக்கெல்லாம் காலம் அருகில் உண்டு. வாதைகள் தொடரும் பாதைக்கெல்லாம் இயேசுவின் இரத்தம் உண்டு. கண்ணின் மணி போல் காத்து நடத்தி உள்ளங்கையில் வரைந்தாரே. நன்மை கிருபை நம்மை தொடர தமது ஜீவன் தந்தாரே. உமதன்புக்கு என்ன சொல்லுவேன், உம் நாமம் நான் பாடுவேன். உமதன்புக்கு என்ன சொல்லுவேன், உம் நாமம் நான் பாடுவேன். காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய் ஜெபித்திடுவோம். ஆதி முதல் அந்தம் வரை உம்மையே நம்பிடுவோம். இந்த நாளிலே தேவ ஊழியர்களின் சங்கமத்தின் சார்பாக நாம் எல்லாரும் கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஹெவன் டிவி சார்பாகவும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால நாங்கள் வருகிறோம். ஒரு சிறு கூட்டமாக உம்முடைய சிந்தையின் ஒரு கிளிம்ஸை எங்களுக்கு நீர் கொடுத்தது நாங்கள் வந்து இங்கே உட்காந்துருக்கோம். சாமி, உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்த்தவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொல்லி வாசிக்கிறோம். அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தது. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் வந்து நிற்கிறோம் சாமி. ஆண்டவரே, இந்த லேபர்ஸ் டே, உழைத்து ஓய்வெடுக்க வேண்டிய நாள். ஆனால் இந்த நாளில் உம்முடைய சன்னிதானத்தில் இருக்கும்படி நாங்கள் ஓடி வந்திருக்கிறோம் சாமி. ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவரே, இங்கிருந்து நாங்கள் எடுக்கின்ற ஜெபம், ஏறெடுக்கின்ற ஜெபம் நேஷன்ஸை மாற்றிட்டோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மூலம் நீர் செயல்பட நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஜெபம், ஆராதனை, ஆண்டவரே, எங்களுடைய தியானம், எங்களுடைய செய்தி, எங்களுடைய ஷேரிங் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய ஆலோசனையின்படி இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, ஓ ஹல்லேலூயா. இரவும் பகலும் ஓயாது அவர்கள் ஏறெடுக்கின்ற ஆண்டவரே ஜெப தூபம் உம்முடைய சந்நிதியில் வந்து எட்டினதுன்னு சொல்லி வெளிப்படுத்தல வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஜெப தூபமாக, சிந்தையாக இந்த நேரம் எங்களுக்கு அமைய நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் ஆவியானவரே, எங்களை ஆட்கொள்ளும். ஆண்டவரே, ஓ ஹல்லேலூயா. ஆவியோடு உண்மையோடு உம்மை தொழுது கொள்ள உதவி செய்யுங்க. ஆண்டவரே, அரண்களை நிர்மூலமாக்குன்ற ஒரு ஜெபம் இந்த நாளில் ஏறெடுக்கப்பட நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தினுடைய திறந்த வாசலை அடைக்க முயற்சிக்கின்ற முற்படுகின்ற எல்லா சிந்தனைகளையும் ஆண்டவரே அந்த அரண்களை நிர்மூலமாக்கக்கூடிய ஒரு ஜெபமாக இந்த நேரத்தில் எங்களுடைய ஜெபம் அமைய எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேலையை நீர் ஆசீர்வதித்து தாரும். நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சிந்தையினால் எங்களை நிரப்பும். ஆண்டவரே, ஆவியோடு உண்மையோடு உம்மை தொழுது கொள்ள உதவி செய்யுங்க. வர வேண்டிய ஊழியக்காரர்கள் எல்லாரையும் நீர் கொண்டு வந்து சேர்க்கும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்தரலாம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மத்தில் இருக்க பாஸ்டர் சார்ல்ஸ் அவங்க வந்து நம்மை துதி ஆராதனை நடத்துவாங்க. நம்ம ஆண்டவரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். எஸ், பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஆமென். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற அனைவரையும் எவன் டிவி சார்பாகவும் டிஓஎஸ் சார்பாகவும் நாங்கள் அன்போடு வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆமென். இந்த புது மாதத்துலேயும் இந்த 5ஆம் மாதம் 1ஆம் தேதியில் இப்படி உட்கார்ந்து தேவனை ஆராதிப்பதில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறது நல்ல கிருபையின் ஸ்லாக்கியத்திற்காய் எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. நல்ல ஒரு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. ஆமென். வேதம் சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. இந்த மே 1ஆம் தேதி லேபர்ஸ் டே, தொழிலாளர்கள் தினம், உழைப்பாளர்கள் தினம் என்று சொல்லி உலகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த வேளையில் ஒவ்வொரு நாளும் உழைப்பதற்கு பலன் தருகிறவர் நம் ஆண்டவராகி இயேசு ஒருவர் மட்டும்தான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய கிருபையும் அவருடைய பலனும் இல்லை என்றால் நம்மளால இன்னும் ஒரு காரியத்தை என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. வேதத்தில் அழகாக ஒரு வசனம் இருக்கு, நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமுறையா சொல்லுங்க பாப்போம். அவரை மகிமைப்படுத்தி ஒரு பாடலை பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்? பாட்டு தெரிஞ்சவங்க இல்லையா சொல்லுங்க பாப்போம்.
கை கொண்டு வந்திருக்கவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். கையை நல்லா அசைச்சு காட்டுங்க பார்ப்போம். ஓகே, ஏன் இதை கேட்டனா நல்லா கையை தட்டி பாடி கர்த்தரை நம்ம உயர்த்தி அவரை மகிமைப்படுத்தி இந்த வேளை ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் நம்ம ஆராதனையில் பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். பல்லமா கரங்களை தட்டி பாடி கர்த்தர் நாமத்தை உயர்த்தலாம். ஆமென். நல்லா கையை தட்டுவோமா? எஸ். ஆமென். தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. சொல்லுங்க, என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, சத்தமா வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க இயேசுவே, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. சொல்லுங்கப்பா, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாம். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருக்கும், தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை. சொல்லுங்கப்பா, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க இயேசுவே வாழ்க.
தெய்வத்துக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து ஆமென் தினமும் கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமும் கே மகிமை. எல்லாம் சேர்ந்து கடைசியா ஐயா வாழ்க இயேசுவே. எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஆண்டவர் உயர்த்தி பாடுவோமா? எஸ் ஹalleluya. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹalleluya. வேதம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சூப்பர் ஹalleluya. கர்த்தருடைய துதியை அவர் ஆராதித்து அவரை மகிமைப்படுத்துவதே நம்முடைய ஒரே நோக்கம். ஹalleluya. அவரை ஆராதிப்பதற்காகவே கர்த்தர் நம்மளை உருவாக்கி இருக்கிறாரு. அதற்காகவே கர்த்தர் இந்த இடத்துல நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரு. இன்னொரு பாடலை கூட பாடி கர்த்தரை நன்றி நிறைந்த இதயத்தோடு ஆராதிக்க போகிறோம். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தா, செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒருபோது என்ன பண்ணக்கூடாதம்மா? மறக்க கூடாது. ஹalleluya. எத்தனை பேர் சொல்ல முடியும், கர்த்தர் கடந்த 4 மாதங்களும் என் வாழ்க்கையில நல்லவரா இருந்து என் வாழ்க்கையில நன்மை அல்ல நன்மைகளை கர்த்தர் செய்தபடியா? நம் கரங்களை தட்டி அவரை பாடி உயர்த்த போகிறோம். ஆமென். கரங்களை தட்டி பாடி உற்சாகமா தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நல்ல கரங்களை தட்டி எஸ் ஆமென். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தா, நன்றி பலி பீடம் கட்டுவோம். சொல்லுங்க பாப்போம். நல்ல தேவன் நன்மை செய்தா, செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். சத்தமா கமான். ஓ செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி நல்ல கரங்களை தட்டி நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தா, நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தா, செய்த நன்மைகள் செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே, செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே, நன்றி தகப்பனே. சொல்லுங்க கமான் சர்ச். நன்மை செய்தீரே, ஜீவன் தந்து நீர் அன்பு குந்தி, பாவம் நீங்கிட கழுவி விட்டு, ஜீவன் தந்து நீ அன்பு குந்தி, பாவம் நீங்கிட கழுவி விட்டு, உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்து. சொல்லுங்க. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்து. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தா, நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தா, சிறந்த முறையிலே குரல் எழுப்போம். சிலுவை ரத்தம் நீ சிந்தினீரே, சிறந்த முறையிலே குரல் எழுப்போம். சிலுவை ரத்தம் நீ சிந்தினீரே, ரத்த கோட்டைக்குள் வைத்து கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டு. சொல்லுங்கப்பா. ரத்த கோட்டைக்குள் வைத்து கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டு. நன்றி
வசதி தம்பி, இருக்க நல்ல ஒரு வீடு தம்பி, வாழ தேவையான கடுமையாக தினம் உழைக்க வைத்தி, கடனே இல்லாமல் வாழ வைத்தி, யாக தினம் உழைக்க வைத்தி, கடனே இல்லாம இந்த வார்த்தைகளை சொல்லி பாடலாமா? இருக்க நல்ல ஒரு வீடு தம்பி, சொல்லுங்க, வாழ தேவையான வசதி தம்பி, இருக்க நல்ல ஒரு வீடு தம்பி, வாழ தேவையான வசதி தம்பி, கடுமையாக தினம் உழைக்க வைத்தி, கடனே இல்லாமல் வாழ வைத்தி, கடுமையா தினம் உழைக்க வைத்தி, கடனே இல்லாமல் வாழ வைத்தி, நன்றி தகப்பனே. சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்தப்பா நன்மை செய்தீரே, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, ஓ ஆமென். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை உயர்த்துவோமா, சத்தமா? ஹல்லேலூயா. அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறக்க கூடாது. ஆத்துமாவே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒருபோதும் மறவாதே என்று வேத வசனத்தின்படியா அவர் செய்த நன்மைகள் ஏராளம். ஹல்லேலூயா. பலன் உள்ளவனாகிலும் பலன் அற்றவனாகிலும் உதவி செய்வது கர்த்தருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். வேதம் சொல்லுது பாருங்க, மனுஷனால் இது கூடாததுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் என்னால முடியலப்பா அப்படின்னு சொல்றோமோ, ஆனா அவருடைய பலன் நமக்குள் வரும்போது நம்மனால முடியாத காரியங்களை கூட கர்த்தர் முடிக்க பண்ணுவதற்கு வேண்டிய ஒத்தாசையை அவர் தருவதற்கு வல்லவரா இருக்கிறார். ஓ, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். நம்ம கண்களை அவருக்கு நேரா ஏறெடுத்தால் மட்டும் போதும், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து அவர் நமக்கான எல்லா நீட்சிகளையும் எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்க வல்லமையாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பு மாறாததுங்க. இயேசப்பா நம்மளை நேசிக்கிற அன்பு எல்லா அன்பை காட்டிலும் விலையேற பெற்றது. அதனாலதான் நமக்காய் இந்த உலகத்திற்கு வந்து பாடுகளை அனுபவித்து நமக்காய் சிலுவை அவர் ஏற்றுக்கொண்டவராய் இருக்கிறார். அவரை அன்பை எப்படி நம்ம மறக்க முடியும்? ஆண்டவருடைய அன்பை எப்படி மறக்க முடியும்? அவர் அன்பு மாறாத அன்பு. ஆண்டவர் அப்படியே துதிக்கலாமா? ஓ தேங்க்யூ ஃபாதர், ஓ உமக்கு நன்றி அப்பா. பல நேரங்களில் நம்ம உடைக்கப்பட்டவர்களாய் காணப்படலாம், சோர்ந்து போனவர்களாய் காணப்படலாம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலம் தந்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல உயர சிறகுகளை அடைத்து எழும்புவார்கள், ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள் என்ற வார்த்தையின்படி கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையில கழுகுக்கு சமானமாய் அவர் பலத்தை தந்து நடத்த அவர் வல்லவராக இருக்கிறாரே. நன்றி அப்பா, நன்றி சொல்லுங்க. ஆண்டவருக்கு அப்படியே நன்றி சொல்லுங்களேன். ஓலத்தின் ஆழத்திலிருந்து ஓ ரபல சந்தலா டாலரகடபோரியாந்தலரா. நன்றி ஆண்டவரே, நீர் பாராட்டின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நீ தந்த பலத்திற்காய் ஸ்தோத்திரம். நீ தந்த ஆண்டவரே குடும்பத்திற்காய் ஸ்தோத்திரம். நீ தந்த ஐக்கியத்திற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் நீர் வைத்திருக்கிற இந்த நோக்கத்தை என் தேவன் நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. சொல்லலாமா? தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு
ஈடா என்ன தருவேனா? சொல்லுங்கப்பா, இதற்கு என்ன தரு ஆசையா சொல்லுகிறீங்களா? ஓ தேங்க்யூ ஃபாதர். இதற்கு என்ன தருனா? இதற்கு ஈடா என்ன தருவேனா? தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? சோர்ந்து போகும் நேரங்களெல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே. சோர்ந்து போகும் நேரங்களெல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே. ஆறுதல் எனக்கு தந்தீரே. எஸ் ஆமென். கண்ணீரை கணக்கில் வைத்தீரே. ஆறுதல் எனக்கு தந்தீரே. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடா என்ன தருவேனா? இதற்கு ஈடா என்ன தருவேனா? இதற்கு ஈடா என்ன தருவேனா? இதற்கு ஈடா என்ன தருவேனா? உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. நான் உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. தடுமாறும் வேளையிலெல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. ஆமா, நம்ம தடுக்கிறமாகிற வேளையிலெல்லாம் அப்பா தகப்பன் போல சுமந்து சென்றீரே. உணர்ந்து ஆசையா எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். அப்பா எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடா என்ன தருவேனா? 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நினைத்தால் நிச்சயம் நமக்கு ஆசீர்வாதம். சொல்ல கர்த்தர் நம்மளை நினைத்திருக்கிறா. அவர் நிச்சயம் ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்ம எந்தெந்த இடங்கள்ல காலியான ஒரு பாத்திரமா இருக்கிறோமோ, எந்தெந்த இடத்துல கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறோமோ, எந்தெந்த இடத்துல நம்ம வாழ்க்கையில குறைவு காணப்படுகிறதோ, வேதம் சொல்லுகிற வண்ணமாய் அவர் ஐஸ்வர்ய சம்பர்ணராய் இருக்கிறபடியா அவர் எல்லா குறைவுகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் மகிமையில, நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க விசுவாசத்தோடு, அவர் மகிமையில என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளை, என்னை சுற்றி இருக்கிற எல்லா குறைவுகளை அவர் நிறைவாய் மாற்றுவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பதாய் மேன்மைப்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணின கர்த்தர் எங்கெங்க வெக்கப்பட்டோம் அதே இடத்துல கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நிறுத்துவதற்கு நம் தேவன் வல்லவராக இருக்கிறார். பல இடங்களை நாம் நஷ்டப்பட்டிருக்கலாம், பல இடங்களை நாம் அவமானப்பட்டிருக்கலாம், பல இடங்களை பதில் பேச முடியாம தலைகுனிந்து போயிருக்கலாம். ஆனா எந்த இடத்துல விழுந்தோமோ, எந்த இடத்துல தலைகுனிந்தோமோ அதே இடத்துல அந்த தேவகுமாரன் ஆண்டவர் நம் விசுவாசிக்கிற கர்த்தர் நம் தலையை நிமிரச் செய்வதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். சுற்றியுள்ள கண்களுக்கு முன்பதாய் நம்மை ஆச்சரியமாய் நடத்துவதற்கு நம் தேவன் நம்மளை அழைத்தவர் போதுமானவராய் இருக்கிறார். நம்மளை அழைத்தவர் உண்மை உள்ளவருங்க.
அவர் நிச்சயம் நடத்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரை மட்டுமா நீர் எங்கள் மத்தியில் அசைவானதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை ஆராதித்தும் உம்மில் பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான் சொன்னபடி அன்று உம்மில் பலன் கொள்ளத்தக்கதான ஸ்லாக்கியத்தை இந்த நாளில் எங்களுக்கு கொண்டு பண்ணி கொடுத்தீர். அதற்காக கோடி ஸ்தோத்திரம். தொடர்ந்துள்ள பகுதி நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Praise the Lord. Amen. Hallelujah. Amen. Praise the Lord. நம்ம தேவனை ஆராதித்தோம். ஆண்டவர் நம்மை நினைத்தருளி இருக்கிறார். இந்த கடைசி பாடலில் அவர் பாடுகிற பொழுது God has remembered us. வேதத்தில் பல நபர்களுடைய அந்த சூழ்நிலைகளை அவருடைய ஜெபத்தை பார்க்கிற பொழுது தேவன் அவர்களை நினைத்தருளி இருக்கிறார், நம்மை நினைத்தருளி இருக்கிறார். இந்த நேரத்தில் நாம் நம்முடைய ஊழியங்களுக்காக கொடுக்கின்ற வியாபார மக்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நிறைய பேர் ஊழியங்களுக்கு கொடுத்துட்ருக்குறாங்க. ஊழியங்களுக்கு உதாரத்துவமாக கொடுக்குறாங்க, தங்களுடைய நெருக்கடிகளில் கொடுக்குறாங்க, உதாரத்துவத்தில் கொடுக்குறாங்க. இப்படி பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. ஸோ அந்த கொடுக்கின்ற மக்களுக்காய் நம்ம ஜெபிக்க போகிறோம். புரியுதுங்களா? ஊழியங்களுக்காய் கொடுக்கின்ற குடும்பங்களை நாம் ஆசீர்வதித்து ஜெபிக்க போகிறோம். இதுதான் இந்த நேரத்தினுடைய நம்முடைய ஜெபம். ஹெவன் டிவி மினிஸ்ட்ரிஸ் மூலமாக பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா அநேகர் ஊழியங்களுக்கு ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க, கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் தேவன் வளர்ச்சியும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து கொண்டு இருக்கிறார். நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், ஈசாக்கோடு இருந்தார். அவன் என்ன பண்ணானா? விதை விதைத்தான், 100 மடங்கு பலனை பெற்றான். எல்லோரும் கண்களை மூடி சற்று நேரம் நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்மை நம்பி, ஆண்டவரே விதை விதைக்கின்ற, உம்மை நம்பி தொழில் செய்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தொழில் செய்ய தெரியாமல் நிறைய பேர் செஞ்சிட்ருக்கிறாங்க, தொழில் செய்ய தெரிந்து செஞ்சிட்ருக்கிறாங்க. ஆனாலும் அந்த 100 மடங்கு பலனை அநேகர் பெறவில்லை. ஆண்டவரே உம்மை நம்புகின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் முதலாவது ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த ஹெவன் டிவிக்காக ஆண்டவரை ஸ்பான்சர் பண்ணுற ஜெபிக்கின்ற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எந்த வேலையில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் வியாபாரம் செய்கின்றவர் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க எல்லாருக்காக ஜெபிக்கின்றோம். ஊழியங்களுக்கு ஆண்டவரே, நேபாள் ஊழியங்களுக்காக கொடுக்கின்ற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கலாமா? அந்த குடும்பங்கள் எல்லாம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வச்சு ஸ்தோத்தரித்து ஜெபிக்கலாம். அவங்களுடைய குடும்பத்தின் தேவை, அவங்களுடைய திருச்சபை ஊழியங்கள், அவர்களுக்கு அருகாமையில் இருக்கிற ஊழியங்கள், இப்படி பலதரப்பட்ட தேவைகளின் மத்தியிலும் கொடுக்குறாங்க. அவர்கள் எல்லாரையும் தேவனை ஆசீர்வதிக்க ஸ்தோத்தரிக்கலாம். ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும் என்று சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், பிளஸ் பண்ணுறோம். ஆண்டவரே அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை தரும்படி ஜெபிக்கிறோம், அவர்களுக்கு வேண்டிய அணுகுமுறையில் நீர் கற்றுத்தரும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். 100 மடங்கு பலனை பெறத்தக்கதாக ஒவ்வொருவரும் ஆண்டவரே அவங்களுடைய தொழிலில் உண்மையாக இருக்க, வரியை கட்ட ஆண்டவரே அவர்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே வரி நிமித்தம் ஆண்டவரை நெருக்கப்படுகிறோம். ஆண்டவரே இதே நேரத்தில் ஆண்டவரே வரி கட்ட வேண்டிய ஒரு தேவையும் இருக்கிறது. ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வரி குறைப்புக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் வருமானத்தினுடைய வளர்ச்சிக்காய் ஜெபிக்கிறோம். சாமி இரக்கம் பாராட்டும். ஆண்டவரே ஊழியங்களுக்காய் கொடுக்கின்ற மக்கள் எல்லாரையும், பிஸ்னஸ் பீப்புள் எல்லாரையும் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உத்தமத்தோடு அவர்கள் பிஸ்னஸ் பண்ண அவர்கள் கற்றுத்தாரும். ஆண்டவரே பொறுப்போடு அவர்கள் ஆண்டவரே கதை பிஸ்னஸை பண்ண ஆண்டவரே கத்தாவே உமக்கு சுமுத்திரையான நிறைக்கல் உமக்கு பிரியம் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆண்டவரே அப்படி ஆண்டவரே செய்கின்ற ஆண்டவரே ஒரு கோட்பாடை வைத்துக்கொள்ள நீர் அவர்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்படி பிஸ்னஸ் செய்கிற பொழுது அவரை நசுக்க நினைக்கின்ற பெரிய திட்டங்கள், பெரிய முயற்சிகள் எல்லாவற்றின் மீது உம்முடைய கரம் நீட்டப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே இரக்கம் பாராட்டும். நன்றியோடு துதிக்கிறோம் சாமி. இந்த ஊழியங்களுக்காய் ஆண்டவரே கொடுக்கின்ற மக்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக, குடும்பம் குடும்பமாக ஆண்டவரே கர்த்தா ஒவ்வொருவருடைய தொழில் ரீதியாக, ஒவ்வொரு தொழிலாக நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே நீர் அவர்களை ஆசீர்வதிங்க, நல்ல முறைகளை அவர்கள் கற்றுக்கொள்ளட்டும், சரியான நேர்த்தியான ஆண்டவரே ரீதியில் அவர்கள் பிஸ்னஸ் செய்யட்டும். ஆண்டவரே ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் சாமி. நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா ஸ்பான்சர்ஸ்க்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா ஆண்டவரே கர்த்தாவே சந்தாதாரர்களுக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். எல்லா ஊழியங்களுக்கு கொடுக்கிறவர்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இரக்கம் பாராட்டும். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, தொழிலை வர்த்திக்க பண்ணுங்க. ஆண்டவரே ஊழியங்களுக்கு கொடுக்கிறது நிமித்த நீர் அவர்களை ஆண்டவரே அபரிவிதமாக ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நன்றி நன்றி நன்றி. தேவைகளெல்லாம் சந்திக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சீரிய வளர்ச்சி, ஒரு
சீரிய வளர்ச்சி நீ தரும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வளர்ச்சி அவள் கண்டு ஆண்டவரே உம்மை விட்டு பின்வாங்கி போகாதபடி ஜெபிக்கிறோம் சாமி. ஆண்டவரே வளர்ச்சி வருகிற பொழுது உண்மையே பற்றி கொண்டிருக்க நீர் அவர்களுக்கு உதவி செய்யும்படி கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே we bless all the business people in the name of Jesus Christ. Hallelujah. ஆண்டவரே அவர்கள் உம்மை பற்றி கொண்டிருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தரை நம்புகிறோனோ செழிப்பான்னு சொல்லி வாசிக்கிறபடி ஆண்டவரே அவர்கள் பிஸ்னஸை நம்பாம கர்த்தரை நம்ப ஆண்டவரே கர்த்தாவே உம்மை நம்பி பிஸ்னஸை நேர்மையாக செய்ய கர்த்தர் அனுகிரகம் பாராட்டும்படி ஜெபிக்கிறோம். நசுக்க நினைக்கின்ற ஆண்டவரே முயற்சி பண்ணுகின்ற எல்லா ஆண்டவரே கர்த்தாவே பண முதலைகளுடைய திட்டங்கள் எல்லாவற்றையும் அதம் பண்ணும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். தயவு பண்ணுங்க ஆண்டவரே. அவள் மீது உடைய கரம் பாதுகாவல் உண்டாயிருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி 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 கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம் சாமி. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்த வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. முழுமையாக இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடுத்து இன்னொரு குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த தேவ ஊழியருடைய சங்கமம். தேவ ஊழியருடைய சங்கமம் எதற்காக? அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்க வளர்ச்சி அடைய வேண்டும், குடும்பமாக ஊழியத்தின் பாதையில் முன்னேற வேண்டும். அதே நேரத்தில் அவர்கள் ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாக இருக்கும்படியாகவும் அவர்களுக்கு தேவையான ஒரு ஆலோசனை சப்போர்ட் மீடியாவில். இந்த கோவிட் வந்த டயத்தில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நிறைய ஸ்கில்டாக இருந்தவங்க டக்குன்னு ஆன்லைனில் சுவிட்ச் ஓவர் ஆகிட்டாங்க. ஆன்லைன்லேயே வீட்டிலே சர்வீஸ் லைவை கேமராவை போட்டு எடுத்து மக்களுக்கு மொபைலில் யூடியூப் சேனலில் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நிறைய ஸ்மால் சர்ச்சஸ் வச்சுட்ருக்கிற பாஸ்டர்ஸ்க்கு அவங்களால ஒன்றும் செய்ய முடியல. ஸோ தேவ ஊழியர்கள் சங்கமத்தில் சென்னை பட்டணத்தில் 120 பேர் இணைந்திருக்கிறாங்க. அவங்களுக்கான ஒரு சிறப்பான மீடியா பயிற்சி கொடுக்க திட்டம் போட்டிருக்கோம். அதனால் இந்த வருடத்தில் அவருடைய மீடியா ட்ரைனிங், அதே போல் அவங்களுடைய ஃபேமிலிக்கு ஒரு 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 ஃபேமிலி ரெட்ரீட் அதையும் பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க வரோம். எதுக்காக? ஊழியர்களை கட்டும்படியான ஒரு திட்டம். இது ஆக்சுவலாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. 2வது சென்னையில் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கிறோம். அடுத்து மற்ற டிஸ்ட்ரிக்ஸ்லையும் பண்ண திட்டமிட்டிருக்கோம். ஒருவேளை உங்கள் பகுதிகளில் உங்கள் டிஸ்ட்ரிக்ஸில் உங்களுக்கு தெரிஞ்ச பாஸ்டர்ஸ் இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸில் ஸ்டார்ட் பண்ணால் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். அவங்களுக்கு அந்த பகுதியில் ஆரம்பிக்க திட்டமிட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ஸ் அந்த 12 இதாக பிரிக்கிறோம் யூனிட்டாக. ஒரு யூனிட்டில் 120 பாஸ்டர்ஸ் இருப்பாங்க. அந்த 120 பாஸ்டர்ஸும் வருஷத்துக்கு 700 ரூபா ஒரு காணிக்கை கொடுத்து அவங்க ஜாயின் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்லாம் கொடுக்குறோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 2 ட்ரைனிங் அவங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். அதை மற்றவங்களுக்கு அந்த மீடியா ட்ரைனிங் வெளியிலேருந்து யாரும் அட்டன் பண்ணால் 1000 ரூபா கட்டி அட்டன் பண்ண வேண்டியிருக்கும். அது இல்லாமல் இவங்க அதை ஃப்ரீயாக பார்ட்டிசிபேட் அதை அட்டன் பண்ணலாம் அந்த ட்ரைனிங்கு. அதுக்கப்புறம் ஒரு பாடல், ஒரு சாட்சி, ஒரு செய்தி, இந்த ஸ்லாட் ஃப்ரீயாக அவங்களுக்கு கொடுக்கப்படும். அவங்க ரெக்கார்ட் பண்ணி அவங்க அதை கொடுக்கணும். ஹெவன் டிவியில் அது டெலிகாஸ்ட் ஆகும். அந்த வாய்ப்பையும் அவங்களுக்கு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் குடும்பமாக அவங்கள அழைத்து ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் அது அவங்களுக்காக இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா இயர்லி ஒன்ஸ் அவங்களுடைய வளர்ச்சிக்குரிய ஒரு திட்டத்தையும் வகுத்து அதை செய்யும்படி நம்ம யோசித்து இதுக்காக நம்ம திட்டமிட்டிருக்கிறோம். ஸோ தேவ ஊழியருடைய சங்கமத்தினுடைய இந்த வருட ப்ரோக்ராம்ஸ் இப்போ இதுவரை 2 ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம 10 யூனிட் தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கணும். இதையும் மனசில் வச்சு நம்ம ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நாங்கள் நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவ ஊழியருடைய சங்கமத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதுவரையும் சென்னை யூனிட்டில் ஜாயின் பண்ணியிருக்கிற பாஸ்டர்ஸ்க்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, ஆண்டவரே ஊழியத்தின் பாதை, இதில் உம்முடைய கரம் ஆண்டவரே கர்த்தாவை நீட்டப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களும் ஆண்டவரே அவருடைய ஆண்டவரே செய்திகள் ஆண்டவரே டிவியில் வரத்தக்கதாக, பாடல் ஆண்டவருடைய சாட்சி வரத்தக்கதாக கர்த்தர் ஆண்டவரே கிடைக்கின்ற வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்தத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வருடத்தில் அவர்களுக்கென்று யோசிக்கின்ற ஆண்டவரே கர்த்தாவை அந்த மீடியா ட்ரைனிங்கை நீர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நல்ல ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி வரத்தக்கதாக, அதே போல் ஆண்டவரே அநேக ஆண்டவரே ஊழியர்கள் அதில் பங்கு பெறத்தக்கதாக, அதே போல் குடும்ப கூடுகையை நீர் ஆசீர்வதிக்கத்தக்கதாக ஆண்டவர் நீர் அனுகிரகம் பாராட்டும்படி ஜெபிக்கிறோம். சாமி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இயர்லி ஆண்டவரை நடத்துகின்ற இந்த ஈவெண்ட்ஸில் ஆண்டவரை அவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி பிரயோஜனமுடைய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை ஃபாலோ அப் ட்ரைனிங்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை ஏற்ற நேரத்தில் இந்த 12 ஆண்டவரை யூனிட்டையும் ஆரம்பிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற இந்த 2 யூனிட்டையும் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரை நன்றியோடு துதி
துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய பாதத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் சாமி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் கிருபையாக ஆண்டவரே இந்த தமிழகத்தில் 12 யூனிட்டை நீர் ஆண்டவரே அமைத்து தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கோயம்புத்தூரில் யோசித்திருக்கின்ற அந்த டேட்ஸில் ஆண்டவரே அதை ஆர்கனைஸ் பண்ணப்பட 120 ஊழியர்கள் ஒருங்கிணைக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவை நிறைந்தவர்கள் ஆண்டவரே, இது போன்ற காரியங்களை கற்றுக்கொண்டு முன்னேற விரும்பப்படுகின்ற ஊழியர்கள் ஆண்டவரே, நீர் விரும்புகின்ற வண்ணம் ஊழியங்களை செய்ய வாஞ்சிக்கிறவர்கள் ஆண்டவரே, கர்த்தர் வளர நாங்கள் வாஞ்சித்து ஜெபிக்கிறோம், சேர ஜெபிக்கிறோம் சாமி. நம்முடைய ஆண்டவரே எசேக்கியேலில் வாசிக்கிறபடி ஆண்டவருடைய வார்த்தை வந்த பொழுது அந்த உலர்ந்த எலும்புகளெல்லாம் ஒன்று சேர்ந்து நின்றதாக நாங்கள் வாசிக்கிறோமே. அவர்களுக்குள் நம்முடைய வார்த்தை வந்த பொழுது ஜீவன் உண்டானதுன்னு சொல்லி வாசிக்கிறோமே. ஆண்டவரே நரம்புகளும் எலும்புகளும் தசைகளும் உண்டானதுன்னு சொல்லி வாசிக்கிறோமே. நம்முடைய வார்த்தை ஆண்டவரே ஆண்டவரே அனுப்பப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவரே மிஷினரி தரிசனம் பார்வையுடையவர்கள் ஆண்டவரே ஒருங்கிணைக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கொடுக்கக்கூடிய தரிசனம் கொண்ட நபர்களை நீர் ஒன்று சேர்க்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், கூட்டி சேர்க்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. குடும்பமாக தனிப்பட்ட முறையில் பணித்தளம் விஜயம் வரத்தக்கதாக கர்த்தர் ஆண்டவரே நீர் அனுகிரகம் பாராட்டும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் விண்ணப்பத்தெல்லாம் நீர் கேட்கிறீர், பதில் தருகிறீர். நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி நன்றி, கொடா கொடி நன்றி. உம்முடைய சிந்தை ஆண்டவரே இந்த காரியத்தில் வெளிப்படுத்தப்பட ஜெபிக்கிறோம். உம்முடைய சிந்தை ஆண்டவரே எங்கள் உள்ளத்தில் வைத்திருக்கின்ற உம்முடைய சிந்தையை நாங்கள் செயல்படுத்த, அதற்கு கீழ்ப்படிந்து நடக்க அனுகிரகம் பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. நன்றியோடு துதிக்கிறோம், உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தேவ ஊழியருடைய சங்கமத்தை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே அதில் வருகிறவர்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட, அவர்கள் ஆண்டவரே கத்த ஊழியங்களில் பெருக, உம்முடைய ராஜ்யத்தை கட்ட நீர் அனுகிரகம் பாராட்டும்படி ஜெபிக்கிறோம் சாமி. நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி, கொடா கொடி நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்டதுக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி நன்றி நன்றி, கொடா கொடி நன்றி. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் நம்மத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள பிரதர் பால் ராஜபாண்டியன் அவங்களை அழைக்கிறேன். அவங்க ஹெவன் டிவி ஓவர்சீஸுடைய டைரக்டராக இருக்காங்க. இந்த நாளில் அவங்க மத்தியிலே அவர்கள் இருப்பது நல்லது. ரெக்வஸ்ட் பிரதர் பால் ராஜபாண்டியன் 3 திருச்சபைகள் அவங்க ரன் பண்ணுறாங்க. வேலை செய்து கொண்டே ஊழியங்களை செய்து ஆண்டுடைய ராஜ்யத்தை கல்ஃப் பகுதியில் செஞ்சிட்ருக்கிறாங்க. அவங்க கரத்தில் இந்த நேரத்தை கொடுக்குறேன். he will share the word with us. Yes pastor. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ ஊழியர்கள் சங்கமத்தில் இந்த விசேஷத்தை கூடுகைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் நம்மை கடந்த 4 மாதமும் கண்ணின்மணி போல பாதுகாத்து இந்த 5வது மாதத்தின் முதல் நாளிலே நம்மை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தையை இந்த நாளில் நம்ம சுருக்கமாக நம்ம தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக இருக்கிற இடங்களிலே தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிக்க போகிறோம். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சொன்னீரே. பரிசுத்த ஆவியானவரே, இந்த இடம் முழுவதையும் நம்முடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் கர்த்தாவே ஆண்டவரே நீர் பேசும்படி, தனிப்பட்ட முறையில் நீர் பேசும்படி நாங்கள் கேட்கிறோம். நீர் பேசுகிற தேவன். இந்த நாளில் கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. என்னோடு கர்த்தர் பேசும்படி கேட்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே நம்முடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். துதி கன மகிமை எல்லாம் சுமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என்னுடைய பெயர் பால் ராஜபாண்டியன். இந்து குடும்பத்தில் பிறந்த என்னை ஆண்டவர் என்னுடைய 17வது வயதில் என்னுடைய நண்பன் ஒருவன் மூலமாக ஆண்டவர் சந்தித்தார். 98ஆம் வருடம் வேலை நிமித்தமாக நான் துபாய் தேசத்துக்கு நான் சென்றேன். யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தேசத்திற்கு, துபாய் பகுதிக்கு கர்த்தர் என்னை கொண்டு சென்றார். ஆண்டவர் அந்த தேசத்தில் வேலையை கொடுத்து, வேலையோடு கூட ஊழியத்தையும் கொடுத்து கர்த்தர் நடத்தி வருகிறார். அந்த தேசத்தில் மட்டுமல்ல, கர்த்தருடைய நாமத்தில் மகிமைக்கென்று பல தேசங்களில் சென்று ஆண்டுடைய ஊழியத்தை செய்ய தேவன் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹெவன் டிவியினுடைய இன்டர்நேஷ்னல் டைரக்டராக அந்த பகுதியில் எனக்கு அருமையான அண்ணன் ஒரு பொறுப்பை கொடுத்து அந்த ஊழியத்தை செய்வதற்கான ஒரு வாய்ப்பை உண்டாக்கி தந்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் கடந்து செல்வோம். ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை வாசிக்க போகிறோம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும்
காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்துப் பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும் என்று நாம் பார்க்கிறோம். இந்த வாசித்த இந்த வசனம் ஆண்டவருடைய பரிசுத்த கட்டளையாக இருக்கிறது. ஆண்டவருடைய பரிசுத்த கட்டளை. தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் வளர வேண்டும் என்று விரும்புகிறார். எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் தேங்கிய நிலைமையில் இருப்பதில்லை தேவன் பிரியப்படுகிறது இல்லை. அவருடைய சித்தம் அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும், அவரை விசுவாசிக்கிற நீங்களும் நானும், அவருக்கென்று ஊழியம் செய்கிற நீங்களும் நானும் அவருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இது ஆண்டவருடைய கட்டளை. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த கூடுகைக்கு நீங்கள் வந்திருக்கிற நீங்கள் பலவிதமான நிலைமைகளின் மத்தியிலே இருந்து நீங்கள் வந்திருக்கலாம். முதலாவது விழுந்து போன ஒரு நிலைமை, பாவமோ அல்லது தவறுகளோ தோல்வியோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திருக்கலாம். இந்த தோல்வி மனப்பான்மை, இந்த விழுந்து போன ஒரு நிலைமை அல்லது நீங்கள் செய்த ஒரு தவறு, ஒரு குற்ற மனசாட்சியோடு கூட நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு காரியம், நீ விழுந்து போன நிலைமையில் இருக்காதே, மாறாக நீ எனக்காக எழும்பி பிரகாசி என்று ஆண்டவர் சொல்கிறார். மீகா தீர்க்கதரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். வேதம் சொல்லுகிறது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் தூக்கி விடுகிற தேவன். நம்முடைய ஆண்டவர் குற்றம் பிடிக்கிற தேவன் அல்ல, குற்றம் காண்கிற தேவன் அல்ல. விழுந்து போயிருந்தாலும், தவறுகள் செய்திருந்தாலும், தோல்வியை சந்தித்திருந்தாலும், இந்த காலை வேளையில் தேவன் தூக்கி விடும்படி நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் விரும்புகிற காரியம், எழும்பி பிரகாசி மகனே, எழும்பி பிரகாசி மகளே என்று சொல்லி இந்த காலை வேளையில் நம்மை உற்சாகப்படுத்துகிறவராக இருக்கிறார். ரெண்டாவது நிலைமை, மரித்து போன ஒரு நிலைமை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் மரித்து போன ஒரு நிலைமை. ஜெபிக்க விருப்பம் இருக்கிறது, ஜெபிக்க முடியலை. வேத வாசிக்க விருப்பம் இருக்குது, வேதத்தை வாசிக்க முடியல. ஆண்டவருக்கென்று உற்சாகமாக ஊழியம் செய்கிறீர்கள், முடியலை. ஒரு மரித்து போன ஒரு நிலைமை, மரித்து போன ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் 37ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் தீர்க்கதரிசியாகிய எசேக்கியேலை உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்களை அங்கே கொண்டு போய் நிறுத்துகிறார். பார்த்துட்டு நிறுத்தி ஆண்டவர் கேட்குற, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று ஆண்டவர் கேட்கிறார். உடனே தீர்க்கதரிசி ஞானமாக பதில் சொல்கிறாரு, ஆண்டவரே அது உமக்கு தெரியும், தேவரீர் நீர் அதை அறிவீர் என்று சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து நீ பேசு, தீர்க்க தரிசனம் முறை என்று சொல்லும்போது தீர்க்கதரிசி அந்த எலும்புகளை பார்த்து பேசும்போது அந்த எலும்புகள் ஒன்றோடு ஒன்றாக சேருவதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒரு யுத்தத்தில் ஒரு பள்ளத்தாக்கில் சிதறி கிடக்கிற எலும்புகள், உடைந்து துண்டு துண்டாக கிடக்கிற எலும்புகள், அவைகளை பார்த்து தீர்க்கதரிசி பேசும்பொழுது அந்த எலும்புகள் ஒன்றாக இணைக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். நரம்புகளும் தோள்களும் எலும்புகளும் அந்த இடத்துல உருவாகி எல்லாம் இருக்கிறது. ஆனாலும் என்ன இல்லை, அந்த அந்த சரீரத்துக்குள்ளே உயிர் இல்லை. தேவன் தம்முடைய ஆவியை அனுப்பும் பொழுது அவைகள் காலூன்றி ஒரு சேனையாக எழும்பி நின்றன என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. மரித்த பிரேதங்கள் தேவன் தன்னுடைய ஆவியை அனுப்பும்போது அது உயிர் தெழுந்து உயிரோடு எழுந்து ஒரு பெரிய சேனை வீரர்களாக ஆர்ப்பரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் அதைத்தான் உங்கள் வாழ்க்கையில் செய்ய விரும்புகிறார். மரித்து போன ஒரு நிலைமையில் வந்திருக்கலாம்,
நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மரித்து போயிருக்கிறேன். எனக்கு அந்த பழைய உற்சாகம், ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்த உற்சாகம் இல்லை, சந்தோஷம் இல்லை, அந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியத்தை இல்லை, நான் இழந்து போய் நிற்கிறேன். அப்படிப்பட்ட நிலைமையில் வந்திருக்கிறீர்களா? இன்றைக்கு ஆவியானவர் உங்களை உயிர்ப்பிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, மரித்து போன நிலைமையிலிருந்து நீ எழுந்து வா, நீ எழும்பி பிரகாசி என்று ஆண்டவர் இந்த காலை வேளையில் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். மூன்றாவது ஒரு நிலைமை, குழப்பமான ஒரு நிலைமை. அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் சந்திக்கும் போது அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பவுலுக்குள்ள ஒரு கேள்வி எழும்புகிறது. ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று அவர் கேட்கிறார். ஆண்டவரை சந்திக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்ட கேள்விகளில் முதலாவது, ஆண்டவரே நீர் யார்? இயேசு சொல்கிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. ரெண்டாவது, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? அப்போ சொல்கிறேன், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, அங்கே உனக்கு சொல்லப்படும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்ததான ஒரு வெளிப்பாட்டை, அவருடைய ஊழியத்தை தேவன் என்ன பண்ணுறாரு? விளக்குகிறார். அனனியாவை பார்த்து சொல்லுகிறார், நான் தெரிந்து கொண்ட பாத்திரம், நான் அவனை தெரிந்து கொண்டிருக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் முன்பதாக, பிரஜாதிகளுக்கு முன்பதாக, ராஜாக்களுக்கு முன்பதாக நான் பவுலை நிறுத்துவேன் என்று பவுலை குறித்ததான ஊழியத்தையும் அவருடைய சித்தத்தையும் தேவன் வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களை, ஒருவேளை இந்த காலை வேளையில் குழப்பமான ஒரு சூழ்நிலை, தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, பிள்ளைகளுடைய எதிர்காலம், பிள்ளைகளுடைய படிப்பு, பிள்ளைகளுடைய திருமண காரியம், ஊழியத்தில் அடுத்த கட்ட காரியத்தை செய்யும்படியான யோசனைகள், இதெல்லாம் எப்படி செய்வேன் ஆண்டவரே, எப்படி இதெல்லாம் நடக்கும், இதை எப்படி நான் சந்திக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு குழப்பமான நிலைமையில் வந்திருக்கிறீர்களா? தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான்காவதாக பார்க்கும்போது தூங்குகிற ஒரு நிலைமை. பேதுரு சிறைச்சாலையில் கைது செய்யப்பட்டு அங்கே வைக்கப்பட்டிருக்கிறார். விடிந்தால் அவருக்கு மரண தண்டனை. ஆனால் இரவு அவர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறாரு? நல்ல சுகமாய் தூங்கி கொண்டிருக்கிறார். ஒரு தூதன் இங்கே வந்து என்ன பண்ணுறான்? விழாவில் அவரை தட்டி என்ன பண்ணுறான்? பேதுருவே எழுந்திரு, உன் மேலங்கியை போர்த்துக்கொள், என் பின்னாடி வா என்று சொல்லி சீக்கிரமாக எழுந்திரு என்று சொல்லி அவரை துரிதப்படுத்தி வேகப்படுத்தி அவரை வெளியே கொண்டு வந்து அந்த தெருவில் முக்கியமான ஒரு இடத்துல அவர் விட்டுட்டு அவர் போகிறத நம்ம பார்க்குறோம். அநேக நேரங்களில் தேவன் நம்ம எழுப்பி கொண்டிருக்கிறார். உலகம் அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது, மக்கள் மடிந்து போய் கொண்டிருக்கிறார்கள், சத்துரு வெள்ளம் போல ஆத்துமாக்களை கொள்ளை கொண்டு போய் கொண்டிருக்கிறான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் தூங்குகிற ஒரு நிலைமையில் காணப்படுறதை பார்க்குறோம். சபைகள் தூங்கி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் எழுப்புகிறார், சபையே எழும்பு, தேவ பிள்ளையே எழும்பு, நீ திறப்பிலை வாசல் நின்று ஜெபி, நீ எழும்பி பிரகாசி என்று சொல்லி ஆண்டவர் தூங்குகிற மக்களை, தூங்குகிறவர்களை, தூங்குகிற சபைகளை, தூங்குகிற ஊழியங்களை கர்த்தர் அந்த நாட்களில் தட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்னவென்றால், சபைகள் ஆண்டவருக்கென்று எழும்பி பிரகாசிக்க வேண்டும், ஊழியங்கள் ஆண்டவருக்கென்று எழும்பி பிரகாசிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளை, கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் ஆண்டவருக்கென்று எழும்பி பிரகாசிக்க வேண்டும். தூங்குகிற ஒரு நிலைமை. நான்காவது, பயந்து போன ஒரு நிலைமை. வேதத்தில் ஆண்டவர் அவர் ஊழியக்காரர்களை அழைக்கும் போது அவங்க எல்லாரும் பயத்தோடு காணப்பட்டார்கள். மோசேயை ஆண்டவர் கூப்பிட்றாரு, என் ஊழியத்தை செய், உன்னை தான் தெரிந்து கொண்டேன், பார்வோனத்தில் நீ போக வேண்டும், இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை பண்ண வேண்டும் என்று சொல்லும்போது, ஆண்டவரே என்ன அனுப்பாதீங்க ஆண்டவரே, நான் திக்குவாய் மந்த நாவுடையவன், நான் அல்ல ஆண்டவரே, என் சகோதரனை அனுப்புன்னு சொல்லுது. கிதியோன் மீதியானருக்கு பயந்து இரவு நேரத்தில் போரெடுத்து கொண்டிருக்கும்போது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறாரு, பராக்கிரமசாலியே நீ வா, நான் உன் கூட இருக்கிறேன். எல்லாம் பயந்து யோனா ஆண்டவர் போச்சின இடத்துக்கு போகாமல் பயந்து போய் வேறு ஒரு இடத்துக்கு கப்பலில் போகிறத பார்க்குறோம். அப்போஸ்தலர்கள் ஆண்டவராக இயேசு சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார். ஆனால் இவங்களாம் என்ன பண்ணுறாங்க? பயந்து கொண்டு வீடுகளில் ஒளிந்து பூட்டி கொண்டு இருக்கிறார்கள். ஐயோ, நம்மளையும் கைது பண்ணி நம்மளையும் கொலை செய்து விடுவார்னு சொல்லி. ஆனால் இந்த பயந்து போன நிலைமையில் இருந்த இந்த பரிசுத்தவான்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவர்களை அழைத்து அவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று எழும்பி பிரகாசிக்க வைப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் இந்த 5 காரியத்தை நம்ம பார்த்தோம். விழுந்து போன நிலைமை, மரித்து போன நிலைமை, குழப்பமான நிலைமை, தூங்குகிற நிலைமை, பயந்த நிலைமை. இதில் ஏதோ ஒரு குழுவில் ஏதோ ஒரு நபராக நீங்கள் இருக்கலாம். எந்த நிலைமையில் நீங்கள் இருந்தாலும் இந்த காலை வேளையில் தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு உதவி வருகிறது. அல்லேலூயா. ஆண்டவரிடத்திலிருந்து உதவி வருகிறது. அவர் சொல்கிறார், நீ எழும்பி பிரகாசி. ஏன் நீ எழும்பி பிரகாசிக்கணும்? ஏன்னா உன் ஒளி வந்தது, என்னுடைய மகிமை என்ன பண்ணிடுச்சு, இப்போ
உன்மேல் உதித்தது. கர்த்தருடைய மகிமை சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய ஊழியக்காரனே, கர்த்தருடைய ஊழியக்காரியே, உங்கள் மேல் உதித்திருக்கிறது. உங்கள் மேல் கர்த்தருடைய மகிமை இருக்கிறது. நீங்கள் தனியாக விடப்படவில்லை. உங்கள் சொந்த பலத்தினால நீங்கள் எதுவும் செய்ய முடியாது, உண்மைதான். ஆனால் தேவன் அவருடைய பலத்தினாலே உங்களை நிரப்பி அவருக்கென்று எழும்பி பிரகாசிக்க செய்யக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவ மகிமை இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியாது? ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க முடியாது. தேவ மகிமை இல்லாமல் நம்ம ஆண்டவருக்கென்று காரியங்களை செய்ய நினைத்தாலும் தோற்று போவோம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, என்னுடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ எழும்பி பிரகாசி என்பது ஒரு கட்டளை. ரெண்டாவது, ஆண்டவர் எழும்பி பிரகாசிக்க உதவியாக என்ன செய்கிறார்? அவருடைய மகிமையினாலே நம்மை நிரப்பக்கூடியவராக இருக்கிறார். மூன்றாவதாக நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். எதற்காக ஆண்டவர் நீங்களும் நானும் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்? ஏனென்று சொன்னால், ஜாதிகள், 3ஆம் வசனத்தை பார்க்கிறோம், உன் வெளிச்சத்திடத்திற்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளிநிலத்திற்கு ராஜாக்களும் வர வேண்டும். ஜாதிகள் நம்மை தேடி வர வேண்டும், ராஜாக்கள் நம்மை தேடி வர வேண்டும். அடுத்தது தொடர்ந்து வாசிக்கும்போது, சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்தில் வளர்க்கப்படுவார்கள். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாய் திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அவருக்கு சொந்தமானதெல்லாம் நம்மிடத்தில் வர வேண்டும். நம்முடைய எல்லைகள் பெருக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் உயிரோடு இருக்கிறோம் என்பதற்கு அர்த்தம் என்ன? நம்ம உயிரோடு இருக்கிறோன்னு சொன்னால் கர்த்தருடைய மகிமை நம்ம மேலே காணப்படும். நம்ம ஆண்டவருக்கு என்று பெரிய காரியங்களை நாம் செய்கிறோம் என்று தான் அர்த்தம். அல்லேலூயா. அதுதான் நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு அர்த்தம். வேதம் என்ன சொல்லுது? 2ஆம் வசனத்தை பாருங்கள், 60ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். பூமி மீது இருள் இருக்கலாம், ஜனத்தின் மீது இருள் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்கள் மீது உதிப்பார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, அருமையான கர்த்தருடைய ஊழியக்காரிகளே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் உங்கள் மேல் உதிப்பார், அவருடைய மகிமை உங்கள் மேல் காணப்படும் என்று நாம் பார்க்கிறோம். நம்ம எல்லாருக்கும் என்ன விருப்பம்? நான் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க விரும்புகிறேன். எல்லாருக்கும் ஆசை தானே, ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும், கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கணும். ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு 3 காரியங்கள் நம்ம எப்படி எழும்பி பிரகாசிப்பது, எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன அந்த காரியம் என்று பார்க்க போகிறோம். முதலாவது ஆண்டவரோடு கூட இணைத்திருந்தல், கனெக்ட் வித் கிரைஸ்ட், கிறிஸ்துவோடு இணைந்திருத்தல். ஆண்டவருக்கென்று எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால் நம் ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு எப்படிப்பட்டவர்? வேதம் சொல்லுகிறது, அவர் என்ன சொல்கிறாரு? நானே உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறேன். ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்டு. அப்போ ஆண்டவரோடு நம்ம இணைந்திருக்கும் பொழுது அவர்கிட்ட இருக்கிற வெளிச்சம் நம் மூலமாய் மற்றவர்கள் மீது பிரகாசிக்கும். அல்லேலூயா. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. நாம் ஜெபிக்கும் போது நம் ஆண்டவரோடு இணைக்கப்படுகிறோம். அல்லேலூயா. ஜெபம் நம்மை தேவனோடு இணைக்கிறது. ஜெபம் ஆண்டவரோடு கூட நாம் பேசுகிற ஒரு காரியம். ஆகவே தேவ சமூகத்தில் எவ்வளவு நாம் காத்திருக்கிறோமோ, தேவ சமூகத்தில் எவ்வளவு நேரம் நாம் செலவு விடுகிறோமோ, அந்த அளவுக்கு ஆண்டவருடைய மகிமை நம்மேல் காணப்படும். அல்லேலூயா. எப்படி ஒரு ஊழியக்காரர் சொன்னார், அவர் பவுடரே போடாதவரா. ஒரு நாள் பான்ஸ் கம்பெனிக்கு போனார். பான்ஸ் கம்பெனிக்குள்ளே அந்த பவுடர் தயாரிக்கிற கம்பெனிக்குள்ளே போயிட்டு வரும்போது வெளியில் வந்தால் என்னது, முகமெல்லாம் உடம்பெல்லாம் என்ன இருக்குது? அந்த பான்ஸ் பவுடர் வாசனை. அல்லேலூயா. அதுதான் தேவ சமூகத்தில் நீங்கள் செலவிட்டால், நேரம் செலவிட்டால், தேவ சமூகத்தில் நீங்கள் காத்திருந்தால் அவருடைய மகிமை நிச்சயமாக உங்கள் மேலே காணப்படும். அல்லேலூயா. ரெண்டாவது, ஆண்டோடைய வார்த்தையை உட்கொள்ள வேண்டும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். வார்த்தையும் ஆண்டவராக இயேசு என்னதான் ஒன்று. அப்போ வேதத்தை நம்ம என்ன பண்ண வேண்டும்? வாசிக்க வேண்டும், வேதத்தை தியானிக்க வேண்டும். சங்கீதம் 119, 130 வாசிக்கிறோம். ஆண்டோடைய வார்த்தை எப்படிப்பட்டதா? நம்முடைய கால்களுக்கு தீபமும் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது பார்த்தோம், ஆண்டவரோடு கூட நேரம் செலவிட வேண்டும். ரெண்டாவது, ஆண்டவருடைய வார்த்தையை மணிக்கணக்காய் வாசித்து தியானித்து
அதை உட்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பாஸ்கரதாசன் என்று சொல்லக்கூடிய ஒரு பரிசுத்தவான் சென்னை பட்டணத்தில் இருந்தார். நல்ல ஒரு அருமையான தேவ ஊழியர், கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து போதிக்கிறவர். அவரெல்லாம் வேதத்தை வாசிக்கும் போது காலையில் எழும்பி வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தார்னா பொழுது போகிறதே தெரியாதான். திடீர்னு பார்த்தா சாயங்காலம் போல் இருக்குமா, என்ன அப்படின்னு பார்த்தா மாலை 6 மணி ஆயிடுச்சு அப்படி சொல்லுவாங்களாம். அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு வாஞ்சை கர்த்தருடைய வார்த்தை மேலே. அல்லேலூயா. வேதத்தை விரும்பி வாஞ்சித்து வாசிக்கிற அப்படிப்பட்டதான கர்த்தருடைய ஊழியர்களை தேவன் வல்லமையாக பயன்படுத்தினார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 3வது, ஆண்டவருடைய வேலையை செய்வதற்கு உங்களை முற்றிலுமாக ஒப்புக்கொடுங்கள். கமிட் டு காட்ஸ் ஒர்க். ஆண்டவருடைய வேலையை செய்ய, ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த. ஆண்டவர் என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தமாக கடவுது. ஆண்டவரே, நமக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறேன், ஆனால் என்னுடைய மாம்சத்தில் மூளை அறிவில் ஆண்டவர் என்னுடைய அனுபவத்தில் நான் எதை செய்ய விரும்பலை. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் மட்டும் என்னுடைய வாழ்க்கையில் ஆகட்டும், உம்முடைய சித்தத்திற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், உம்முடைய சித்தத்தின்படி என்னை பயன்படுத்தும் என்று சொல்லும்போது தேவன் நிச்சயமாக அவருடைய சித்தத்தின்படி உங்களை ஆசீர்வதித்து அவருக்கென்று உங்களை எடுத்து பயன்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால் 3 விதமான காரியத்தை பார்த்தா, 1, ஆண்டவராகிய இயேசுவோடு கூட என்ன செய்திருக்கணும், இணைந்திருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசுடைய வார்த்தையை தியானித்து அதை உட்கொள்ள வேண்டும். 3வது, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய நம்மை அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து நாம் ஓடும்போது நிச்சயமாக ஆண்டவருக்கு என்று எழும்பி பிரகாசிக்க முடியும். அல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடத்துலேருந்து எழும்பி நின்று ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் இந்த 1ஆம் தேதி மே மாதம் நம்மோடு கூட அவருடைய வார்த்தை மூலமாய் பேசியிருக்கிறார். எழும்பி நின்று ஜெபிக்க போகிறோம். இருக்கிற இடத்துல தாழ்மையோடு எல்லாரும் எழும்பி நிற்கும்படி கேட்கிறேன். எழும்பி பிரகாசி. உன் வழி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, கர்த்தருடைய ஊழியக்காரிகளே, கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, தேவ பிள்ளைகளே, சகோதரனே சகோதரியே, தேவ சமூகத்தில் வந்திருக்கிறனா நம்மை அப்படியே ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, நான் உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க விரும்புகிறேன். நான் உமக்கென்று பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறேன். உன் நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகிறேன். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போமா? நீங்கள் எந்த நிலைமையில் வந்திருந்தாலும், விழுந்து போன ஒரு நிலைமை, மரித்து போன ஒரு நிலைமை, குழப்பமான ஒரு நிலைமை, தூங்குகிற நிலைமை, பயந்த நிலைமை, எப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் வந்திருந்தாலும் தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவருடைய இரக்கத்திற்காக நீங்கள் கெஞ்சும் பொழுது, ஆண்டவர் கிருபையாய் உங்களுடைய பாவங்களை மன்னித்து அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் உங்களை கழுவி அவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று உங்களை எடுத்து கட்டுகிறவராய் இருக்கிறார். நீங்கள் ஆண்டவருக்கென்று எழும்பி பிரகாசிக்க முடியும் சகோதரனே. நீங்கள் ஆண்டவருக்கென்று எழும்பி பிரகாசிக்க முடியும் சகோதரி. ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். நான் எப்படி இதை செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் ஞானத்தில் குறைவுள்ளவள், படிப்பிலே குறைவுள்ளவன், என்னை எப்படி ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த முடியும் நினைக்கிறீங்க? ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் போது, தேவனுடைய கரத்தில் உங்களை விட்டு கொடுக்கும் பொழுது அவருடைய மகிமை உங்கள் மேல் உதிக்கும். கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் உதிக்கும். இப்பொழுது தேவ மகிமை இறங்கி வருகிறது. யாரெல்லாம் ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுக்கிறீர்களோ, யாரெல்லாம் ஆண்டவருக்கென்று உங்களை அர்ப்பணிக்கிறீர்களோ, யாரெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்துகிறீர்களோ, அப்படி செய்கிற ஒவ்வொரு மீதும் இப்பொழுது கர்த்தருடைய மகிமை இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. தேவன் தம்முடைய மகிமையால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். தேவன் தம்முடைய வல்லமையால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். தேவன் தம்முடைய அபிஷேகத்தில் நிரம்பிக் கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள். கரங்களை உயர்த்தி கரங்களை தட்டி, ஆண்டவரே என்னை நிரப்பும் என்று சொல்லி கேளுங்கள். ஆண்டவரே என்னை நிரப்பும் அப்பா, என்னை நிரப்பும் ஆண்டவரே, என்னை நிரப்பும் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் உம்மோடு இணைந்திருக்க விரும்புகிறேன். இப்படி வார்த்தையை தியானிக்க விரும்புகிறேன். இப்படி சித்தத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே, என்னை வல்லமைப்படுத்தும் ஆண்டவரே என்று நீங்கள் ஒப்பு கொடுக்கிற வேளையில் கர்த்தருடைய மகிமை உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. தேவ மகிமை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளையை தேவ மகிமை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. பரலோகத்தின் மகிமை இறங்கி நிரப்பிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக, கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்காக, கர்த்தருடைய ஊழியர்களுக்காக, ஊழியக்காரிகளுக்காக, ஒவ்வொரு சகோதரனுக்காக, சகோதரிக்காக, சிறு பிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யாரெல்லாம் இந்த நேரத்தில் நம்முடைய வார்த்தைக்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்களோ, இந்த நம்முடைய வார்த்தைக்கு தங்களை அர்ப்பணித்தார்களோ, ஒவ்வொருவரையும் தனித்தனியாய், பேராய், குடும்பமாய் ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எழும்பி பிரகாசி என்று சொன்ன இந்த
வார்த்தைக்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே எழும்பி பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. தேவநாமத்தின் மகிமைக்கென்று எழும்பி பிரகாசிக்கட்டும் அப்பா. ஆண்டவரே இவள் எழும்பி பிரகாசிக்க விரும்புகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இந்த நேரத்தில் உம்முடைய மகிமையினால் நீ நிரப்புவதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய விலையேறப்பட்ட மகிமையினால் ஆண்டவரை நிரப்புவதற்காக உமக்கு நன்றி. இந்த நேரத்தில் யாரெல்லாம் பலவீனத்தோடு வந்திருக்கிறார்களோ, வியாதியோடு கூட வந்திருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய மகிமை அவரை இறங்கி தொட்டு சுகமாக்கும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இயேசுவின் நாமத்தில் ஒரு ஆவிக்குரிய விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் நோய்களை கடிந்து கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பலகீனங்களை கடிந்து கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தில் வியாதிகளை கடிந்து கொள்ளுகிறோம். கர்த்தருடைய மகிமை நிரப்புவதாக. இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள ஒரு நாமத்தினாலே இப்பொழுது ஜனங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. கர்த்தருடைய பிள்ளைகள் சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும், விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. ஆவியில ஒரு விடுதலை, ஆத்மாவில ஒரு சுகம், சரீரத்தில் ஒரு விடுதலை உண்டாவதாக. எல்லா பிசாசின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. ஆண்டவரே உம்முடைய மகிமை நிரப்பட்டும் அப்பா. உம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற வெற்றிடங்களை, வெறுமைகளை கர்த்தாவை நீர் எடுத்து போட்டு உம்முடைய மகிமையினால் இந்த இடத்தை நிரப்புவதற்காக, மூடுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தாவே நாளுடைய கூடுகையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பகுதியும், மீதமுள்ள ஒவ்வொரு பகுதியும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வதியும், வழிநடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். துதி, கனம், மகிமை எல்லாவற்றுமக்கே தருகிறோம். விசேஷமாய் அருமையான மேத்யூனுக்காக ஜெபிக்கிறோம். அருமையான அக்காவுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஹெவன் டிவி மினிஸ்ட்ரிக்காக ஜெபிக்கிறோம். தேவ ஊழியர் சங்கமத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளுடைய கூடுகை கர்த்தர் ஆண்டவரே நீர் ஆசீர்வாதம் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த நாளில் தொடர்ந்து என்னென்ன காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே இந்த இடத்துல நடக்க இருக்கிறதோ அதையெல்லாம் கர்த்தர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படி செய்வதற்காக நன்றி 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 தகப்பனே. துதிகான மகிமை எல்லாவற்றும் மறுபடியும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவ ஊழியர்கள் சங்கமம் விசுவாச அறிக்கை. தேவ ஊழியர்களாக, ஆண்டுடைய பிள்ளைகளாக நாம் சங்கீதம் 16 நாம் விசுவாச அறிக்கையாக நாம் செய்ய இருக்கிறோம். சங்கீதம் 16 எடுத்து வைத்து சேர்ந்து வாசிக்கலாம். தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர். என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்துமாக்களுக்கும் அது வேண்டியதாய் இருக்கிறது என்று சொன்னாய். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனை பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்த தான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை கலிகூர்ந்தது. என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர். உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆமேன். தரமான தனி மனித எழுப்புதல் தேவ திட்டங்களை நிறைவேற்றும். சேர்ந்து சொல்லுவோம். தரமான தனி மனித எழுப்புதல் தேவ திட்டங்களை நிறைவேற்றும். ஆமேன். உட்காருவோம். இப்பொழுதும் தேவ ஊழியர்களுடைய சங்கமம் ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஏற்கனவே சொல்லிகிட்டே இருக்கிறோம். அதனால் அதை பற்றி ஒரு முழுமையான ஒரு திட்ட அறிக்கை மாதிரி, வாட் இஸ் த பிளான். ஸோ ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய பகுதிகளை 12 யூனிட்டாக பிரித்து முதல் யூனிட் ஒரு 120 ஊழியர்கள் வருடத்துக்கு ஒரே ஒரு முறை 700 ரூபாய் கொடுத்து மெம்பராக ஜாயின் பண்ணணும். உங்களுடைய அதுக்குரிய ஒரு ஃபார்ம் இருக்குது. அதில் நீங்கள் ஃபில் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டி உங்களுடைய ஆதார் கார்டு இதெல்லாம் விவரங்கள்லாம் கொடுத்து சாட்சியெல்லாம் எழுதி கொடுத்து அதில் கொடுக்குற பொழுது உங்களுக்கு ஹெவன் டிவி, இந்த ஹெவன் டிவியினுடைய ஒரு யூனிட் தேவ ஊழியர்களுடைய சங்கமம் DOS, இதிலிருந்து நீங்கள் மெம்பர் ஆகிற பொழுது என்ன செய்ய இருக்கிறோம் என்கிறது அந்த திட்டம் இதுதான், அந்த பிளான்ஸ் இதுதான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி ஒரு பேக்லாம் கொண்டு வச்சுருக்காங்க. அதே போல் ஒரு பேக், ஒரு ஐடி கார்டு உங்களுக்காக இதனுடைய தேவ ஊழியர்கள் சங்கமத்தில் நீங்கள் மெம்பருங்கிற ஒரு ஐடி கார்டு. இது மந்த்லி மீட்டிங்ஸ் கிடையாது, இயர்லி ப்ரோக்ராம்ஸ். ஸோ இயர்லி ஒன்லி 1 கான்ட்ரிபியூஷன் 700 rupees தான். அது வாங்குகிற பொழுது ஒரு பேக் கிஃப்ட்டு, ஒரு ஐடி கார்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இயர்லி ஒன்ஸ் மீடியா ட்ரைனிங் ப்ரோக்ராம்,
ஃபேமிலி ட்ரைனிங் ப்ரோக்ராம். இது ரெண்டும் இருக்குது. அது இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் அந்த 700 ரூபாய் கொடுத்தவங்களுக்கு டிவி சேனலில் பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு. எத்தனை பேர் டிவி சேனலில் பாடணும்னு ஆசையாக இருக்குது? நிறைய ஊழியர்களுடைய சாட்சிலாம் நல்ல நல்ல சாட்சி இருக்கும், பட் எந்த மீடியாலையும் வந்ததே கிடையாது. அப்படிப்பட்ட ஊழியர்களுக்கு அவங்களுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு. அப்புறம் ஒரு செய்தி கொடுக்கக்கூடிய இந்த 3 ஸ்லாட்டை வந்து ஃப்ரீயாக கொடுத்துடலாம். இந்த 3ஐயுமே நீங்கள் வந்து எந்த சேனலில் போய் நீங்கள் குறைஞ்சபட்சம் செய்யணுன்னா கூட ஒரு பாட்டு, உங்கள் பாட்டை நீங்கள் நீங்கள் பாடின பாட்டை போடணுன்னா குறைஞ்சபட்சம் 3000 ரூபாய் கேட்பாங்க. ஒரு டெஸ்டிமனி, ஒரு 10 மினிட்ஸ் டெஸ்டிமனி ஷேர் பண்ணணுன்னா அது குறைஞ்சபட்சம் ஒரு 4500 5000 ரூபாய் கேட்பாங்க. ஸோ அந்த ப்ரைம் டைம்லாம் போனால் அந்த காசு இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஹெவன் டிவியில் உங்களுடைய பாடல், உங்களுடைய சாட்சி, உங்களுடைய செய்தி வரக்கூடிய ஒரு வாய்ப்பை அந்த 3 ஸ்லாட் அந்த கார்டில் இருக்கும், அது இருக்கும். ஸோ அதை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குற பொழுது அதை வந்து உங்களுக்கு நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். ஸ்லாட்டில் போட்டு எப்போ வருதுன்னு உங்களுக்கு கூப்பிட்டு சொல்லுவாங்க. உங்கள் சர்ச்சில் இருக்கக்கூடிய உங்கள் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கு நீங்கள் சொல்லலாம், என்னுடைய டெஸ்டிமனி ஹெவன் டிவியில் வருது பாருங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். ஸோ அது இல்லாமல் மீடியா ட்ரைனிங் அது வந்து கொடுக்க இருக்கிறோம். அந்த மீடியா ட்ரைனிங் டிவியில் அனௌன்ஸ் பண்ணி வர்றவங்க, வெளியிலேருந்து வரவங்க 1000 ரூபாய் கொடுத்து அதை அட்டன் பண்ணுவாங்க. உங்களுக்கு அது ஃப்ரீ, ஓகேவா? அது இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஃபேமிலி ட்ரைனிங், அந்த ஃபேமிலி ரெட்ரீட் ஒன்று உண்டு. அதுக்கு வெளியிலேருந்து வரலாம், கப்புள்ஸ், பாஸ்டர்ஸ், ஃபேமிலியாக வரலாம், ஊழியக்கார குடும்பங்கள், விசுவாச குடும்பங்கள் வரலாம். அவங்க 1000 ரூபா கட்டி வருவாங்க, நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து அதை பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். அது இல்லாமல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கட்டப்பட்டு வருகின்ற அந்த கட்டுமானம் கட்டி முடிக்கப்பட்ட பிற்பாடு அங்கு வந்து வருடத்தில் நீங்கள் வருகிற பொழுது தங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. ஸோ இதுதான் வந்து தேவ ஒளி. இது போன்ற ஒரு முயற்சியை எடுத்து எதுக்காக அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்க வந்து வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய, நம்மளால் முடிந்த வாய்ப்புகளை அவர்களுக்கு கொடுத்து ஊழியர்களை கட்ட வேண்டும் என்கிற ஒரு தரிசனத்தில் இதை செய்து கொண்டு இருக்கிறோம். 2வது யூனிட்டு சென்னையில் ஆரம்பித்தாச்சு. 120 பேருக்கு மேலே போகுது. அவங்களையும் என்ரோல் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் பேர் இன்றைக்கி வந்திருக்கீங்க. இதே போல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்திலும் செய்ய இருக்கிறோம். அடுத்த யூனிட் வந்து கோயம்புத்தூரில் செய்ய திட்டமிட்டிருக்கிறோம். அதுக்கு ஜெபம் பண்ணுங்கள். கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் உங்களுக்கு தெரிஞ்ச பாஸ்டர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள நம்ம அங்கே நெட்வொர்க் பண்ணி அவங்கள இன்வைட் பண்ணி அவங்கள ஜாயின் பண்ணி இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை அவங்க பயன்படுத்தி கொள்ள நம்ம உற்சாகப்படுத்தலாம். அதே போல் மிஷன் ஃபீல்டு உங்கள் கான்ட்ரிபியூஷன் தான், பட் ஒரு கன்சிடர்டு ப்ரைஸ் டெஃபினட்டாக போட்டு கொடுத்து உங்களை கூப்பிடலாம். இந்த வருஷம் கேல்குலேட் பண்ணி பார்த்ததில் ஒரு 40,000 போட்டிருக்கோம். ஆனால் அதனுடைய ஆக்சுவல் காஸ்ட் இட் வில் கம் அரௌண்ட் க்ளோஸ் டு 75,000 to 80,000 வரும். அப்படிப்பட்ட ஒரு மிஷன் ஃபீல்டை விசிட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி தருகிறோம். அது உங்களுடைய ஓன் கான்ட்ரிபியூஷன், அடிஷ்னல் கான்ட்ரிபியூஷன். அந்த 700 ருபீஸில் அது வராது. 700 ரூபா கொடுத்துட்டு ஒரு 80,000 செலவுக்குள்ளே மிஷன் ட்ரிப்பை ஃப்ரீயாக போயிடலாம் நினைக்காதீங்க. ஆனால் கன்சிடர்டு காஸ்ட் தான் அது. அதுக்கும் ஒரு வாய்ப்பை உருவாக்கி தருகிறோம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த 120 மெம்பர்ஸுக்கு வெளிநாடுகளுக்கு செல்ல ஒரு மிஷன் ஒரு சர்ச்சில் எங்கேயாவது கூப்பிட்றாங்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ விசுவாசிகள் ஊழியர்களை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை உண்டாக்கி தருவோம். ப்ராஜெக்ட் வச்சுருக்கோம். ப்ராஜெக்ட் நாங்கள் வந்து எங்கள் இடத்துல ஊழியர் செய்கிற இடத்துல ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் தேவையான கனெக்டை கொடுக்கக்கூடிய ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறோம். இதெல்லாம் எதுக்காகன்னு சொன்னால் நீங்கள் ஊழியம் செய்கிற மக்கள் ஊழியங்களை சிறந்து செய்து வளர வேண்டும் என்கிறதற்காக இந்த தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். தேவ திட்டத்தின்படி ஊழியத்தை செய்ய ஊழியர்களை கட்ட வேண்டும். அதான் தேவ ஊழியருடைய சங்கமம். ஆண்டவர் இதற்கு உதவி செய்வார். கர்த்தர் நாம மைப்படுத்தும். நம் யாவரும் சேர்ந்து நம் உறுதிமொழியை நம் தேவ சமூகத்தில் எடுத்துக்கொள்வோம். முதலாவது அவருடைய தகப்பனாருடைய பேரோடு இணைத்து சொன்ன பிறகு நம் அடுத்த காரியங்களை நாம் தொடர்ந்து நான் ஒவ்வொன்றாய் சொல்லும்போது பிற்பாடு நீங்கள் சொல்லும்படியாய் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய தகப்பன் பேரையும் உங்கள் பேரும் இணைத்து சொல்லிக்கொள்ளுங்கள். ஓகே. ஆகிய நான் தேவ ஊழியர்கள் சங்கமம் என்ற இறை இயக்கத்தில் இணைத்து தேவ ஊழியர்கள் சங்கமத்தின் அனைத்து விதிமுறைகள் மற்றும் செயல்முறைகள் உட்பட்டு தேவ ஊழியர்கள் சங்கமத்தின் அனைத்து உறுப்பினர்களையும் பாரபட்சமின்றி ஒன்று போல் நேசித்து ஆதரித்து விமர்சனங்கள் தவிர்த்து எனது உள ஆழ விருப்பின்படி தேவ ஊழியர்கள் சங்கமத்தின் வளர்ச்சியிலும் செயல் திட்டங்களிலும் செயல்பாடுகளும் என்னை முழுமையாக ஈடுபடுத்தி ஜெபத்தாலும் பொருளாலும் உழைப்பாலும் திறனாலும் தேவ ஊழியர்கள் சங்கமத்தின் வளர்ச்சியில் ஆக்கப்பூர்வமாக அனைத்து வகையிலும் முழு ஒத்துழைப்பு நல்குவேன் என்று இறை சமூகத்திலும் மற்றும் இக்கூடுகையின் மத்தியிலும் சுயநினைவோடு உறுதிமொழி கூறுகிறேன். ஆமென். மத்தியில் இருக்கக்கூடிய அருமையான பாஸ்டர் பால் ராஜபாண்டியன் அவர்கள் நம்முடைய ஹெவன் டிவியினுடைய ஓவர்சீஸ் டைரக்டராக இருக்கிறவர்கள். அருமையான பாஸ்டர் அவர்கள் இப்பொழுது உறுதிமொழி எடுத்தவர்களுக்காக ஜெபிப்பார்கள்.
அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால யாரெல்லாம் இந்த சமூகத்தை எழுமி நின்று ஆண்டவரே இந்த உறுதிமொழியை ஆண்டவரை எடுத்துக்கொண்டார்களோ அவர் ஒவ்வொருக்காய் ஜெபிக்கிறோமாப்பா. அவர் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர் பேராய் குடும்பம் குடும்பமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் இப்படியாக இந்த ஊழியருடைய ஐக்கியத்தில் சங்கமத்தில் இணைந்தது நிமித்தம் அதற்குரிய ஆசீர்வாதங்களை, பலனை, நன்மைகளை அவள் காணச்செய்யத்தக்கதாக கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒரு பெரிய ஒரு வித்தியாசத்தை கர்த்தாவே இந்த நிமிடத்திலிருந்து இந்த நாளிலிருந்து ஆண்டவரே காண செய்யும்படி நாங்கள் கேட்கிறோம் அப்பா. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி, ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவன் தந்த வாக்குக்கெல்லாம் காலம் அருகில் உண்டு. வாதைகள் தொடரும் பாதைக்கெல்லாம் இயேசுவின் இரத்தம் உண்டு. கண்ணின் மணி போல் காத்து நடத்தி உள்ளங்கையில் வரைந்தாரே. நன்மை கிருபை நம்மை தொடர தமது ஜீவன் தந்தாரே. உமதன்புக்கு என்ன சொல்லுவேன், உம் நாமம் நான் பாடுவேன். உமதன்புக்கு என்ன சொல்லுவேன், உம் நாமம் நான் பாடுவேன். காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய் ஜெபித்திடுவோம். ஆதி முதல் அந்தம் வரை உம்மையே நம்பிடுவோம். மனிதர்கள் பேசும் பேச்சுக்கெல்லாம் ஒரு நாள் கணக்கு உண்டு. எதிரிகள் செய்யும் சூழ்ச்சிக்கெல்லாம். இன்றைக்கு இந்த இடத்துல நான் உங்களை வாழ்த்துவது, உங்களை வரவேற்பது ஒரு பெரிய சந்தோஷம். எங்களுடைய அன்பின் அழைப்பை ஏற்று வந்த உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் ஹெவன் டிவி குடும்பத்தின் சார்பாக உங்களை மிக அன்போடு நாங்கள் அழைக்கிறோம். இந்த நாளிலே கூட ஆண்டவர் நமக்காக அநேக காரியங்களை வைத்திருக்கிறார், அநேக நன்மைகளை வைத்திருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் கூடி வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. நல்ல ஒரு அழகான ஒரு உற்சாகமூட்டும் வார்த்தையை கேட்டோம். அருமையான தேவ மனிதர் நமக்காக இவ்வளோ தூரத்திலிருந்து, அவர்கள் அஜ்மான் பட்டணத்தில் இருக்கிறாங்க, எமிரேட்ஸில் ஒர்க் பண்ணாலும் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வருவாங்க. உங்கள் பிள்ளைகள்லாம் இங்கே இருக்கிறதுனால கர்த்தர் அந்த மகனோடு கூட இருந்து காரியங்களை செய்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, என்னை குறித்த தேவ திட்டம் என்ற தலைப்பில் உங்களோடு கூட ஏசாயா 45 அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை மையப்படுத்தி நான் பேச வாஞ்சிக்கிறேன். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தைக்காகவும் அவர் என்னோடு பேச வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கிறீங்க? ஒரு அழியில சொல்லுங்களேன். நண்பு தேவக்குள்ள உங்களை குறித்து ஒரு தேவ திட்டம் இருக்கிறது. ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு 3 காரியங்களை வலியுறுத்தி நான் உங்கள் மத்தியில் இந்த வார்த்தையை நான் வைக்க வாஞ்சிக்கிறேன். வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு முன்னே போய். அப்போ கோணலானவைகளை செவ்வாய்க்குன்னா ஏற்கனவே அங்கே கோணக்கமானக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது. நேராக இருந்த காரியம், நேராக போய்கொண்டிருந்த காரியம் திடீர்னு என்ன ஆகுது, டைவர்ஷன் ஆகுது, ரூட்டு மாறி போகுது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, அதிகாலை அந்த ஜபம் நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்கிறது, மாற்றுகிறது. அநேகருடைய வாழ்க்கையில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுடைய வாழ்வில் இன்றைக்கு சில கோணலான சில அனுபவங்கள். அழகாக ஆரம்பித்த பிஸ்னஸ், நல்ல பிளான் பண்ணி திட்டமிட்டு ஜெபித்து அநேகர் அவருக்கு ஆலோசனை கொடுத்து, குறிப்பாக அந்த தொழிலை குறித்து சில காரியங்களை கற்றுக்கொண்டு அவங்க ஆரம்பித்த பிஸ்னஸ். இப்போ பிஸ்னஸ் எங்கே போயிட்டு இருக்குது? இப்போது அது அப்படியே திரும்பி ஸ்டேட் பேங்க் பக்கத்தில் ஓடி போய் அப்படியே பின்னால் கொஞ்சம் பதுங்கி நின்று இந்தாண்டா வந்து அப்புறம் கடைசியில் லோன் வந்து அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு ஆஃபீஸ் மட்டும் இருக்குது, ஆளை காணும் தலைமறைவு. என்னாச்சு? எடுத்த லோனை கட்ட முடியல, வாங்கினவங்களுக்கு பணம் திரும்ப கொடுக்கும். உங்கள் முன்னாடி நிற்கக்கூடிய நானும் ஒரு காலத்தில் அப்படி இருந்திருக்கிறேன், அந்த அனுபவத்தில் வந்திருக்கிறேன். அதனால தான் இந்த ரைட்டு லெஃப்ட் எடுத்து அப்படியே மறைஞ்சு நின்று அப்படியே அந்தாண்ட இந்தாண்ட போகிறதெல்லாம் எனக்கு தெரியுது. ரெடியிலே சொல்லுங்களேன்.
என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தர் நம்மை குறித்து ஒரு நல்ல திட்டத்தை வச்சிருக்கிறார். அந்த திட்டத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. இன்றைக்கி அநேகர் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டுன்னா, நான் ஆண்டோடைய ஊழியத்தை செய்ய போகிறேன். அப்போ பிரச்சனை வந்தால் ஊழியம், பிஸ்னஸில் தோற்று போனால் ஊழியம், பிள்ளை ஒன்றுமே படிக்கலைங்க, இவன் எதுக்கும் விளங்க மாட்டான், ஊழியம். அந்த நிலை மாறணும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறீங்களா? கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறீங்களா? இன்றைக்குள்ள காலகட்டத்துக்காக நீங்கள் ஒரு செல்ஃப் சப்போர்ட்டை நீங்கள் என்ன செய்யலாம்? உருவாக்கலாம். செல்ஃப் சப்போர்ட் உங்களுக்கு தேவை. ஆனால் எந்த செல்ஃப் சப்போர்ட்டாக இருந்தாலும் பரத்திலிருந்து அருளப்பட்டால் ஒழிய எதுவும் நடக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வச்சிருக்கக்கூடிய 3 காரியத்தை தான் நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். பாருங்கள், ஜெபிக்கிறாங்க, நல்லா ஜெபிக்கிறாங்க, நல்லா ஜெபிக்கிறாங்க. ஆனால் வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு சகோதரன் ஜெபித்து தான் எல்லாம் செய்கிறாரு. ஆனால் அவர் என்ன நினைக்கிறார் தன்னுடைய இருதயத்தில், நாம் கொண்டு போய் ஒரு பெரிய தொகை அந்த ஊழியக்காரர்கிட்ட கொடுத்துட்டோன்னா நம்முடைய பிரச்சனை முடிஞ்சு. ஆனால் இவர் நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, சில தொழிலதிபர்களை குறித்து தேவன் மிக மிக விசனமாக இருக்கிறார். காரணம், தகப்பனும் தாயும் கண்ணீர் விட்டு ஜெபித்து சம்பாதித்த கோடிக்கணக்கான பணங்களை ஊழியத்துக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. ஆனால் உங்கள் பிள்ளைகளோ பாரில் போய் உட்காந்துருக்காங்க, ஐபிஎல்ல போய் பணத்தை கட்டிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி அநேக பிஸ்னஸ் பீப்புளுடைய பிள்ளைகள். ஆனால் ஆண்டவர் உங்களை இவ்வளோ உயரத்திற்கு வச்சதுக்கு காரணம் அன்றைக்கு நீங்கள் வடித்த கண்ணீர். இன்றைக்கும் உங்களை நிர்மூலமாக்காமல் அவர் வச்சிருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் இன்றைக்கும் அவரை சார்ந்திருக்கிறீங்க. ஆனால் உங்கள் பிள்ளைங்க யாரை சார்ந்திருக்கிறாங்க? உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன இருக்குது? அப்போ பிள்ளைகளுக்கு நாம் சேரிட்டியை பற்றி கற்றுக் கொடுத்தோம். பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுத்தோம்? சேரிட்டி, ஹியூமானிட்டி, மனிதாபிமானம், ஏழைகளுக்கு உதவி செய்யணும், இதெல்லாம் கற்றுக் கொடுத்தோம். ஆனால் அதுகளுக்கு ஒரு சரியான கிளாரிட்டியை கற்றுக் கொடுக்கல, ஒரு தெளிவு கிடையாது. பிள்ளைகளுக்கு எது பரிசுத்தம், எது அசுத்தம், எது சரி, எது தவறு என்பதை நம்ம கற்றுக் கொடுக்க மறந்து போகணும். ஆமேன்னு சொல்லுங்கள். எங்கே ஆரம்பிக்கணும்? வியாபாரம் செய்யக்கூடியவங்க கவனிச்சிடுங்க. உங்கள் மகன் வந்து சொல்லுவான், டேடி சர்ச்சில் ரொம்ப போர் அடிக்குது, எனக்கு அங்கே என்ன பேசுகிறாங்கன்னே தெரியல, அதனால நான் வந்து பக்கத்தில் இன்னொரு சர்ச்சுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட அங்கே இங்கிலீஷ் சர்வீஸ் அட்டன் பண்ண போகிற சொல்லும் பொழுது உடனே நீங்கள் தலை குனிஞ்சு பெல்ட்டை கையில் எடுக்கணும். இங்கே புரிகிற தமிழ் உனக்கு போதும். ஒரு இல்லையே சொல்லுங்களேன். உடனே செய்கிறது என்ன தெரியுமா? என் பிள்ளைக்கு தமிழ் புரியாது, அடிக்கிற அடியில் இவன் அம்மானு கத்துவானா மம்மின்னு கத்துவானா? ஆண்டவருடைய அடி அப்படி இருக்கும், ஆண்டவருடைய அடி அப்படி இருக்கும். விடக்கூடாது. சிலருக்கு கஷ்டமாக இருக்கும். திருவனுடைய பெரிய தந்திரம் என்ன தெரியுமா? முதல்ல பிள்ளைகளை அடிச்சிருவோம். முதல்ல எங்கே காலி பண்ணிடுவாப்புல? பிள்ளைகளை காலி பண்ணோன்னே அப்பா அம்மா என்ன செய்வாங்க? நீ உனக்கு பிள்ளை வளர்க்க தெரியல, நீ அப்படி நீ இப்படி, அம்மா அப்பா என்ன செய்வாங்க? ஃபைட் பண்ணிடுவோம். அப்போ இவருக்கு முதல் அஸ்திவாரம் எங்கே? அடியில் சைக்கிள் ஓட்டணும். சைக்கிள் ஓட்டாமல் போகணுன்னா சைக்கிளை உடைக்க வேண்டாம், காற்றை மட்டும் திறந்து விட்டால் போதும். குடும்பத்தில் பிள்ளைகளை மட்டும் என்ன செஞ்சிட்டா போதும்? காலி பண்ணால் போதும். குடும்பத்தில் ஒவ்வொரு பிரச்சனைகளாக வர ஆரம்பிச்சிடும். அந்த குடும்பத்தினுடைய சமாதானம் கெட்டு போச்சுன்னா சத்துருவுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஆவியானவர் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். வியாபாரம் செய்யக்கூடிய குடும்பங்களில் உங்கள் பிள்ளைகளை தெளிவாக கன்ஃபியூஷன். சிலருக்கெல்லாம் என்னென்னா, உலகத்தில் மனுஷனை திருப்திப்படுத்தணும். அதாவது ஒரு சின்ன வயசில் வீட்டில் வந்து கூட்டிகிட்டு போவாங்க சர்ச்சுக்கு. அப்போ இந்த வசனம் சொல்லும் பொழுது எங்களுக்கு வசனம் எப்படி மறக்கும்னா, திரும்பி இப்படி அம்மாவை பார்ப்போம் இல்லையா, அதிலே மறந்துடும். அதிலே தாவீது ஆபிரகாமாக மாறிடுவார், எல்லாம் மறந்துடும். புரியுதா உங்களுக்கு? இப்போ அது முடிஞ்சிருச்சு. இப்போ அங்கே தப்பி தவறி நான் போய் வசனம் சொல்லலைன்னு வைங்களேன், வீட்டில் அன்னைக்குள்ள சாப்பாடு முடிஞ்சு. சரி, வின் பண்ணிட்டேன், என் பக்கம் வின் ஆயிடுச்சு. வசனம் படிக்கலை. வசனம் என்னது? என்னை வெளிப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே ஆமாம் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. அவர் அடிக்கிற அடியிலேருந்து தப்ப பலன் இல்லையே. அப்பா அடிக்கிற பெல்ட் அடியிலேருந்து தப்பிக்கிறதுக்கு வழி இல்லையே. அந்த அடி எங்கே கிடைக்கும்? அந்த அடி அவங்க உள்ளே உட்காந்து அன்றைக்கி சண்டே, மேக்ஸிமம் சண்டேனா வீட்டில் அந்த கை கால் பெரியவர் சின்னவர் எல்லோரும் இருப்பாங்க. ஆனால் நாம் மட்டும் எங்கே உட்காரணும்? அந்த கிணத்துக்கு பக்கத்தில் அந்த கிணத்துக்கு ஒரு கல் இருக்கும் இல்லையா, கப்பி போடக்கூடிய கல், அதில் கட்டி விட்டுருப்பாங்க. சிலுவையில் அடிக்கப்பட்ட பரிதவிக்கப்பட்ட ஒரு பாவமாக. ஏன் சர்ச்சில் வசனம் சொல்லலை, ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ண முடியலை. என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு அப்படி பிள்ளைகளை வச்சுருக்கோமா?
கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள், கன்ஃபியூஷனில் இருக்காதீங்க, ஒரு கன்க்ளூஷனுக்கு இன்றைக்கி வாங்க. இந்த மே மாதம் உங்கள் குடும்பத்துக்குள்ளே அப்படி ஒரு ஆசீர்வாதம் இருக்கணும், அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கணும். பிள்ளைகளை நம்ம கூடவே என்ன செய்யணும், கொண்டு போகணும். ஏன்னா தொழிலதிபர்கள் குடும்பங்களில் தான் இன்றைக்கி நிறைய பிரச்சனைகள். அதுக்கு காரணம் என்னது? ஏன்னா எனக்கு மனசில் வேதனை தெரியுமா? ஆண்டவருடைய பிள்ளைகள் வளர்ந்து போகும்போது சிலர்லாம் பெரிய இந்த ஆடிக்கார இதுலெல்லாம் கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான், இப்பெல்லாம் வசனம் போகல, அப்படியே வண்டியை ஓரம் கட்டி நின்று பார்ப்பேன். எனக்கு சந்தோஷமாக இருக்கும். சரி, நம்ம பிள்ளைகள், நம்ம ஆண்டோடைய பிள்ளைகள் பெரிய நிலைமையில் இருக்காங்க பாரு. ஆனால் அதே வண்டிக்குள்ளே உட்காந்து பீர் குடிச்சிட்டு இருப்பான். கண்ணால் பார்த்துருக்குறேன். அப்போ தான் எப்படி இருக்கும் இல்லை ஆண்டவருக்காக. அப்போ ஆண்டவர் இவங்களெல்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு எத்தனை வழிகளை கொடுத்துருப்பார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இப்போது முதலாவது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ஜெபத்தினால உங்கள் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய கோணல்கள் வெளிப்படும். உங்கள் பிஸ்னஸில் உள்ள பிரச்சனையை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். உங்கள் வியாபாரத்தினுடைய வளர்ச்சி தடைபட்டதற்கு என்ன காரணம் நீங்கள் கண்டுபிடிக்கணும். நீங்கள் உட்காரணும், அவருடைய சமூகத்தில் இருணும், அழணும், கதறணும். நீங்கள் உட்காரணும். நீங்கள் பாட்டுக்கு கிளம்பி ஊராக போயிட்டுருக்கிறீங்க, ஒருத்தரையாக தேடி போயிட்டுருக்கிறீங்க. முதல் சனிக்கிழமை ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ரெண்டாவது சனிக்கிழமை ஒரு இடம் போகிறீங்க, மூணாவது சனிக்கிழமை ஒரு இடத்துக்கு போகிறீங்க. ஞாயிற்றுக்கிழமை தோறும் அங்கங்கேயே அலைஞ்சு திரிஞ்சு எங்கேருந்தாவது ஆண்டுடைய சத்தம் கேட்காது, அதுலேயும் உனக்கு கிடைக்காது. எதனால்? நானே அமர்ந்திருந்து ஆண்டவரை அறிஞ்சுக்கிடணும். நம்முடைய வாழ்வில் அந்த ஒரு வைராக்கியம் இருக்க வேண்டும். எப்படியாவது ஜெபத்தில் மட்டும்தான் என்னுடைய வியாபாரம் வளர வேண்டும், அந்த எண்ணம் இருக்க வேண்டும். ஒருவேளை இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்கு திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிற காரியம், உங்கள் வியாபாரம் செழிப்பதற்கு, கோணலாக போகக்கூடிய அந்த வியாபாரத்தை திரும்ப நேராக்குவதற்கு, சீராக்குவதற்கு முதலாவது காரியம் ஜெபத்தில் அமர்ந்திருந்து அவர் தான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அநேகர் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்க பிரதர், இது ஒன்றும் சரிப்படலைன்னு தூக்கி போட்டுட்டு அடுத்த வியாபாரத்துக்கு ரெடி ஆகுறீங்க. இல்லை, அதே பிஸ்னஸில் கர்த்தர் உங்களுடைய அந்த கோணலானவைகளை செவ்வையாய் மாற்ற போகிறார். அப்போ செவ்வையாக மாற்றணும். முதல்ல நீங்கள் ஜெபத்தில் அமர்ந்துருங்க, கர்த்தர் அடுத்தது என்ன செய்யணுங்கிறத அவர் வெளிப்படுத்துவார். ரெண்டாவது காரியம், காத்திருக்கக்கூடிய ஒரு அனுபவம். ரெண்டாவது திட்டம் என்ன? காத்திருப்பு. இந்த காத்திருக்கக்கூடிய நேரம்தான் உங்களுடைய வாழ்க்கை உறுதிப்படும். கவனிங்க, இந்த காத்திருக்கக்கூடிய நேரம் தான் உறுதிப்படும். புரியுதா உங்களுக்கு? என் அன்பு தேவ பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கையில் நான் 2007 ஊழியம் அப்படின்னு சொல்லி வந்துட்டேன். ஆண்டவர் அழைச்சாரு, வசனம் கொடுத்தாரு, சங்கீதம் 32:8 என்கிட்ட பேசினார், கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு போக சொல்லிட்டாருன்னு வந்துட்டேன். என்னுடைய எண்ணம் ஃபுல்லாக என்னென்னா, என்னுடைய ஆசை என்னது? ஊழியக்காரன். தமிழ்நாட்டில் போன உடனே கன்னியாகுமரி மாவட்டத்தில் எல்லாரும் சேர்ந்து என்ன தங்க தட்டில் தூக்கி வச்சு என்னை கொண்டாடி மகிழ்வாங்கன்னு வந்தேன். ஆனால் இங்கே வந்தவர் தான் தெரிஞ்சிச்சு, நான் இருந்த இடத்துல கடலில் எங்கேயாவது ஒரு முதலை. ஆனால் இங்கே ஊழியத்துக்குள்ளே வந்தவர் தான் தெரிஞ்சிச்சு, எங்கே பார்த்தாலும் முதலை, யாரை பார்த்தாலும் முதலைகள். ஸோ இங்கே என்ன செய்ய முடியலை, அடுத்த ஸ்டெப்பு என்ன செய்யணும்னு தெரியலை. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, 2 வருட காலம் காத்திருப்பு. வந்தது பயங்கர ஸ்பீடாக, இந்த போகிறேன், தேசத்தை கலக்கிறேன், அங்கே போகிறேன், கேன்சர் ஹாஸ்பிட்டலில் ஊழியம் செய்கிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு வந்துட்டோம். ஊழியத்துக்கு அழைப்பு இருக்குது, கர்த்தர் வசனத்தை கொடுத்துட்டார். ஆனால் இங்கே வந்தால் மனிதர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு மனசே இல்லை. எந்த ஒரு ஊழியக்காரனும் இன்னொரு ஊழியக்காரனுக்கு பிளாட்ஃபார்ம் கொடுக்கறது இல்லை, வாய்ப்பு கொடுப்பதில்லை. ஆனால் உங்களை அழைத்த தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் உங்களுக்காக நிறைய வாய்ப்புகளை அங்கே வச்சிருக்கிறார். அந்த வாய்ப்புகளை நீங்கள் புரிந்து கொண்டு நீங்கள் போகணும். அதற்குத்தான் இந்த தேவ ஊழியர்கள் சங்கமத்தில் நாங்கள் அடிக்கடி சொல்கிறோம், ஐயா இதில் வருவதற்கான நோக்கம் இது ஒன்று தான். உடனே சிலர் நான் அதுக்கு இருக்கக்கூடாதோ, நான் அந்த அமைப்பில் இருக்கக்கூடாதோ, நான் இந்த டைஸில் எல்லாத்துலேயும் இருந்துக்கோங்க, எல்லாத்துலேயும் இருந்து கொள்ளுங்க. ஆனால் அது எல்லாம் உங்களுடைய சபையினே பாதுகாப்புக்காக, உங்களுடைய பாதுகாப்புக்காக. ஆனால் நாங்கள் சொல்லக்கூடிய காரியம் தனியாக ஒரு மனிதன் எழும்புவதற்கு. அல்லேலூயா. அப்போ இந்த காத்திருக்கக்கூடிய இந்த அனுபவத்துக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, என் பிஸ்னஸில் ஏதோ ஒரு தப்பு நடக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தால், கவனிங்க, நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தால் அது உங்களுக்கு தெரியும். நீங்கள் கர்த்தருடைய ஊழியம் செய்கிறீங்க இல்லை, உங்கள் ஊழியத்தில் ஏதாவது ஒரு காரியம் தடைபடுதா, ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். அதை கரெக்டாக ஆவியானவர் உங்கள்கிட்ட வெளிப்படுத்துவார். சம்திங் ராங் கோயிங் ஆன் யுவர் மினிஸ்ட்ரி ஆர் மிஷன் ஆர் விஷன் ஆர் ஃபேமிலி, கரெக்டாக தெரியும். இப்போ சொல்லுறேன் உங்களுக்கு, தொழில் அதிபராக இருக்கட்டும், இல்லைனா ஊழியக்காரங்களாக இருக்கட்டும், உங்கள் வீட்டுக்குள்ளால் உங்கள் பிள்ளைகள் ஒரு தப்பான ரூட்டில் போகிறாங்க,
இல்லைன்னா ஏதோ ஒரு லவ் மேட்டரில் மாட்டுறாங்க, இல்லை பிள்ளைக்கு ஏதோ ஒரு கெட்ட பழக்கம் வருது, ஏதோ ஒரு விஷயம் நடக்கும்போது இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன், உங்களுக்குள்ளே அது எப்படியாவது கர்த்தர் காட்டி கொடுத்துருவார். வீட்டுக்குள்ளே ஏதோ நடக்குதுப்பா, அலர்ட் ஆயிக்கா, கவனமாக இருந்துக்கா, உன்னுடைய வாழ்க்கையை, உன் மேலே இருக்கக்கூடிய அபிஷேகத்தை, உனக்கு கொடுத்த திட்டத்தை உடைப்பதற்கு ஒரு பெரிய காரியம் நடக்குது, நீங்கள் எச்சரித்துக்கோன்னு சொல்லிட்டு பரிசுத்த ஆவியானவர் உங்களை எச்சரிப்பார். இன்னொரு விஷயம், அந்த எச்சரிப்பு உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்களும் யாராக இருக்கணும்? தேவ பிள்ளைகளாக இருக்கணும். ஆண்டவருடைய அன்பை அறிந்தவர்களாக இருக்கணும், ஆண்டவருடைய அன்பை ருசித்தவர்களாக இருக்கணும், அவரோடு நடக்கிறவர்களாக இருக்கணும். பாருங்கள், அப்படி நீங்கள் இருக்கும்போது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? சரண்டர் ஆயிடணும், விழுந்துடணும், தொபக்கடின்னு விழுந்துடணும். ஆண்டவரே, எனக்கு வேறு வழியே இல்லை, நீங்கள் தான் என்ன செய்யணும்? திரும்ப தூக்கி எடுக்கணும். எனக்கு தெரியுதுப்பா, ஏதோ ஒரு கோணலான ரூட்டில் நான் போயிட்டுருக்கிறேன், எனக்கு தெரியுது ஜிபிஆர்எஸ் அங்கேருந்து கிளம்பும்போது வளசரவாக்கத்துலேருந்து ஒழுங்காக தான் வந்துச்சு, ஆனால் திடீர்னு பார்த்தா அது இப்போ என்ன கொண்டு புரசைவாக்கம் வழியாக கூட்டிகிட்டு போய் இப்போ என்ன ஏகதேசம் அந்த பக்கம் வந்துட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ளே திருவொற்றியூர் பார்டர் போய் அப்படியே சுற்றி ஆந்திரா போயிடலாம். தொடங்கின இடம் சூப்பர், அற்பமான ஆரம்பம், எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு. இந்த சார்ந்து இருக்க வேண்டிய விஷயத்தில் ஒரு காரியம் இருக்குங்க. நீங்கள் இதை நான் பிஸ்னஸுக்காக பேசினாலும் நீங்கள் தேவ மனிதர்கள் அதை உங்களுக்குள்ளே கொண்டு வந்துடுங்க. எந்த இடத்துலையும் நம்மளை பெரிய ஆள் அப்படி காட்டிக்காதீங்க. நான் ஒரு பெரிய ஆள் அப்படி காட்டிக்காதீங்க. நீங்கள் ஒரு சாதாரண மனுஷனாக இருங்க. உங்களுக்குள்ளே ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான் பெரியவர். ஏன்னா அவருக்கு ஒரு மகிமை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு கூட. இங்கே நம்ம அப்பப்போ என்ன ஆகிடுறோம், கழுத மேலே இருந்த இயேசுவை மறந்துட்டு நான் மட்டும் இல்லைன்னா இவர் எப்படி ட்ராவல் பண்ணியிருப்பார், நான் மட்டும் இல்லைன்னா இந்த ஊழியம் எப்படி நடந்திருக்கும், நான் மட்டும் இல்லைன்னா இந்த பிஸ்னஸை யார் செஞ்சுருப்பான்னு சொல்லிடாதீங்க. அப்படிப்பட்ட எண்ணத்தை விட்டுட்டு சரண்டர் ஆயிருங்க. ஆண்டவரே, எனக்கு தெரியல. எனக்கு ஒரு சகோதரன் இப்படியா கேட்டான், பிரதர், ஜபத்தில் நமக்கு ஒரு லீடிங் கிடைக்கும், ஒரு கைடன்ஸ் கிடைக்கும், அதுக்குன்னு சொல்லிட்டு நான் அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு போய் உட்காந்துட்டு இருக்க முடியுமா? அடுத்தது நான் பண்ண போகிற பிஸ்னஸினுடைய காரியத்தை குறித்து ஆண்டவருக்கு எப்படி தெரியும்? அந்த பிஸ்னஸில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், எத்தனை பேர்ட்ட லோன் வாங்கணும், இதெல்லாம் அவருக்கு எப்படி தெரியும்? தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்னே உன்னை சிருஷ்டித்தவர், உனக்கு அப்பா அம்மா யாருங்கிறதையே முடிவு பண்ணது அவர். அப்போ அவருக்கு தெரியாதா நீ அடுத்தது என்ன பண்ணணும்னு, அடுத்து என்ன செய்யணும்னு தெரியாதா? அப்போது சரண்டர் ஆகி, ஆண்டவரே நீங்கள் தான் எல்லான்னு சொல்லிட்டு, கர்த்தருடைய கிறிஸ்துவின் பிள்ளைகள் யாராவது இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா அடிக்கடி கூட்டு கேட்பாங்க, பிரதர், நல்ல ஒரு பிஸ்னஸ்ஸு, ஒரு பார்ட்னர் மட்டும் கூட கிடச்சிட்டாங்கன்னா. எப்பா, தவறாக நினச்சிடாதீங்க. பார்ட்னர்ஷிப்பில் ஷைன் ஆனவங்க, பார்ட்னர்ஷிப்பாக இருந்து நல்ல நிலைக்கு வந்தவங்க நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் நாசமாக போனவங்க லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க. அதில் நானும் ஒருத்தன் என்ன நினச்சிக்கோங்க. புரியுதா உங்களுக்கு? பார்ட்னர் ஒருத்தர் தாங்க, பிஸ்னஸ் பார்ட்னர் ஒரே ஒருத்தர் தான். அவர் ஒருத்தர் தான் இன்வெஸ்ட் பண்ணதை திரும்ப கேட்க மாட்டார். வியாபாரத்தின் பாதையில் அவர் ஒருத்தரை பார்ட்னராக பிடிச்சிக்கிடுங்க. ஆண்டவரை மட்டும் நீங்கள் என்ன செய்யுங்க, பிடிச்சிடுங்க. அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார், காட்டி கொடுப்பார். இங்கே போகாது. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சில காரியங்களை கற்றுக் கொடுத்தார், அவர் காட்டி கொடுத்தார். இங்கே சேராத, இப்படி பண்ணாத. பாருங்கள், ஒரு அடிக்கடி மெசேஜில் சொல்லக்கூடிய வார்த்தை வருது, 1,00,000 ரூபாய் நான் கேட்டப்போ உடனே எனக்கு தர்றதுக்கு அன்றைக்கி அவ்வளோ பேர் இருந்தாங்க. சும்மா ஒரு 1,00,000 ரூபா கேட்டேன் வைங்களா, மாப்பிள்ளை இந்த பணம் கொடுத்து விட்டுட்டேன்ப்பா, அது ஒரு கையெழுத்து மட்டும் கொடுத்துருங்க, அது சும்மா ஃபார்மாலிட்டிக்கு தான். ஏன்னா அதை ஒன்று நீங்கள் அது என்னது, மரணக்கண்ணி, அதான் மரணக்கண்ணி. கவனிச்சிடுங்க, வீட்டில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறவங்க, அந்த மரணக்கண்ணி நான் எல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை 8ஆம் கிளாஸ்லேருந்தே சைன் போட்டுட்ருக்கேன், வாழ்நாள் முழுதும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதமே 400-500 செக்கில் கையெழுத்து போடணுமா, அப்படியே பழகியாச்சு. ஆனால் ஒன்று, முன்னாடிக்கு முன்னாடி இப்போ என்னென்னா, இப்போ போடுற கையெழுத்தின் மூலமாக ஆத்துமாக்கள் ஆதாயப்படுது. அன்னைக்கு அப்படி இல்லை, ஒரு கையெழுத்தை போட்டு விட்டால் போதும் 1,00,000. ஆனால் 1,00,000 எண்ணி பார்த்துட்டு, என்ன ஒரு 5,000 ரூபா குறையுது என்ன, அது ஒரு சின்ன ஃபார்மாலிட்டி. அவங்க அந்த 1,00,000 தரும்போது ஃபுல்லாக தரமாட்டாங்க. 5,000 ரூபா எடுத்தது அந்த மாதம் வட்டி. புரியுதா உங்களுக்கு? ஸோ ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடுது, என்னுடைய பார்ட்னர், ஒவ்வொரு பார்ட்னர்களையாக நம்ம தேடி போகிறோம்ல, வாழ்க்கை இப்படி போயிடும். ஆனால் இயேசு மட்டும் நம்ம கூட இருந்தால் அவர் ஒரு கணக்கு என்ன செய்ய மாட்டார், பார்க்க மாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் நீ பலகீனமானவன், உன்னால் ஒன்றும் முடியாதுன்னு அவருக்கு தெரியும். சில நேரங்களில் நாம் என்ன ஆகிடுறோம், என்னுடைய டேலண்ட் பிரதர்,
பிரதர் நான் வந்து எம்பிஏ முடிச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க. நான் இங்கே எம்பிஏ படிச்சுட்டு இருக்கும்போதே 4 பாடம் ஆன்லைனில் படிச்சுட்டு இருப்பேம்மா. கடைசியில் இவன் வட்டி கடங்காண்டு சண்டை போட்டு ஏமாற்றி ஆஃபீஸ் எல்லாம் இழந்துட்டு பஸ் ஏறும்போது கூட ஒழிச்சு பார்த்து யாரும் பார்க்குறான்னு பார்த்து பயந்து ஏறணும். ஆனால் 5ஆம் கிளாஸு கூட படிக்காத பஜ்ஜி கடை போட்டவன் சாயங்காலம் 1000 ரூபாவை பாக்கெட்டில் வச்சுட்டு ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போவான். இவனுக்கு ஆலோசனை கொடுத்தது யார்? வெளியிலே சொல்லுங்களேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இதே தமிழ்நாட்டில் எத்தனை மிஷினரி ஊழியங்கள் இருக்கட்டு, எத்தனை ஒரு 100 மிஷினரி ஊழியர் இருக்குங்க. எஃப்எம்பிபி ஊழியமாக இருக்கட்டு, ஜெம்ஸ் ஊழியமாக இருக்கட்டு, விஸ்வவாணி ஊழியமாக இருக்கட்டு, பிளெஸ்ஸிங் யூத் மிஷனாக இருக்கட்டு, எவ்வளோ பெரிய பெரிய ஆர்கனைசேஷன் இருக்குல்ல. இந்த ஆர்கனைசேஷனில் எல்லாம் தொழிலதிபர்கள் கொடுத்த பணத்தை விட, காணிக்கைகளை விட பெரிய பலன் என்ன தெரியுமாங்க? இந்த உண்டியல் இருக்குது பார்த்துருக்கீங்களா? அந்த உண்டியலை வீட்டில் வச்சு ஒரு அம்மா தையல் தைச்சி டெய்லி அதில் 1 ரூபா. அந்த 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 அம்மா சொல்கிறாங்க, ஒரு சாட்சி கேட்டேன். அவங்க சொல்கிறாங்க, அந்த 1 ரூபா போடுறதுக்கு எத்தனையோ துணி இவங்க எக்ஸ்ட்ரா தைக்கணுமா. தைச்சா தான் அந்த 1 ரூபாவை எடுத்து என்ன செய்ய முடியும்? போட முடியும். ஒரு 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 காயின் பாக்ஸ், அது அவ்வளோ பெரிய காரியம், அவ்வளோ பெரிய காரியம். 1 ரூபா தான், ஒரு நாளைக்கு 1 ரூபா. இன்றைக்கி அதை 10 ரூபாவாக மாற்றிருக்கிறாங்க. 10 ரூபா எடுத்து போடக்கூடிய எத்தனையோ. ஒருத்தர் வந்து முதன்முறை என்னை கூப்பிட்டு விட்டார். நான் போய் பார்த்தேன், ஒரு 4 காயின் பாக்ஸ் அடுக்கி வச்சுருக்கிறார். இது என்னன்னு கேட்டேன். அது எப்படி வாங்குறாரு? குடம்பில் பிளாஸ்டிக் டப்பா, புரியுதா உங்களுக்கு? எல்லாம் வாங்கி 4-5 டப்பா. நான் அப்போ மனசுக்குள்ளே நினைக்கிறேன், அப்புறம் ஒவ்வொரு ஊழியத்துக்கும் 1 டப்பா கொடுப்பார் போல் அப்படின்னு. அவ்வளோத்தையும் தூக்கி கொடுக்குறாரு. அது ஒரு 5-6 கிலோ இருக்கும். தூக்கி கொடுத்துட்டு சொல்கிறாரு, இது அவ்வளோத்தையும் எண்ணி பார்த்து எவ்வளோ இருக்கோ பிள்ளைகளுக்கு கொடுங்க, பிள்ளைங்க நல்லா சாப்பிடட்டுங்க அப்படின்ட்டு. நல்லா தெரிந்து கொள்ளுங்களேன், ஒரு ஊழியத்தினுடைய வளர்ச்சியில் நம்ம ஒரு பார்ட்னர் செலக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதில் மட்டும் நாம் சக்ஸஸ் ஆகிட்டோன்னா கர்த்தர் நம்மளை வாழ்க்கையில் மாத்திரமல்ல, வியாபாரத்தில் மாத்திரமல்ல, தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் கர்த்தர் உங்களை வெற்றி உள்ளவராய் மாற்றுவார். அதுதான் தேவனுடைய திட்டம். அவருடைய திட்டம் என்ன? நீங்கள் காத்திருக்கும் பொழுது உங்களுடைய வியாபாரத்தில் உள்ள கோணலானவைகள் உறுதிப்படும். இந்த காத்திருக்கக்கூடிய நேரங்களில் தயவு செய்து என் அன்பு தேவ பிள்ளைகள், வியாபாரம் செய்யக்கூடிய கிறிஸ்துவின் பிள்ளைகள், தயவு செய்து நீங்கள் காத்திருங்க. கர்த்தர் உங்களுடைய வியாபாரத்தில் ஒரு செழிப்பை கொடுப்பார். ஆனால் யாரோ ஒருத்தட்ட போய் குறி சொல்வது போல், எல்லாம் ஒருத்தட்ட போய் நின்றுட்டு என் வாழ்க்கை எப்படி இருக்குங்க சொல்லுங்கங்க, எனக்கு என்ன நடக்கும் சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ வேதனை. அவர் சொல்கிறாரு, நான் தான்ப்பா, என்னேண்டி உனக்கு வேறு யாரும் இல்லை. எத்தனையோ கிறிஸ்துவின் பிள்ளைகள் தமிழ்நாட்டுக்குள்ளே நிறைய பேரை பார்க்குறேன். என் அன்பு சகோதரனே, உன்னுடைய வீட்டுக்குள்ளால இல்லை, உன்னுடைய வியாபாரத்தில் இன்றைக்கி இவ்வளோ கோணலான அனுபவம் வந்ததுக்கு காரணம் நீ ஒரு நல்ல ஜெபிக்கக்கூடியவன். நீ கண்ணீர் வெடித்த நாட்களை கர்த்தர் பார்க்கிறார். ஆனால் இன்றைக்கு நீ உள்ளால ஒரு சின்ன ஒரு செம்பு தகடை வச்சுக்கிட்டு டெய்லி காலையில் அதை ஒரு தொட்டு கும்பிட்ற. கேட்டால் சொல்ல, ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தாரு நான் அதை சும்மா என்ன செய்வேன், டெய்லி காலையில் இருக்கா தொட்டு பார்ப்பேன்னு. தொட்டலை நீ பார்க்க வேண்டாம். ஒன்று ஆல்ரெடி தொட்ட ஒருத்தர் இருக்கிறாரு, உன் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தின ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் உன்னுடைய வியாபாரத்தை திரும்ப சீராக்க முடியும், நேராக்க முடியும் இயேசுவின் நாமத்தில். கடைசியாக நம்ம 3வது தேவன் நம்ம மேலே ஒரு திட்டம் ஒன்று, நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். அல்லேலூயா. நமக்கு என்ன இருக்கணும்? நம்பிக்கை இருக்கணும். என்னுடைய கோணலை செவ்வையாக்க அவரால் முடியும். ஆமென். யாரெல்லாம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ சகோதரிகள், நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸை குறித்து உங்களுக்கு முதல்ல ஒரு நம்பிக்கை இருக்கணும். இது முடியுமா? இது முடியாதா? இது இருக்குமா? இது நடக்குமா? இது நடக்கும், இதை நான் செய்வேன். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஆமாம், 2000 எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. 2020 ஒவ்வொரு இடமா போய் ஆண்டவர் ஏதாவது தனிமையாக ஒரு பாஸ் கொடுப்பாங்களே அந்த நாட்களில், நமக்கு கொரோனா நாட்களில் ஒரு பாஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பாஸை வச்சுட்டு அப்போ வீட்டில் வந்து நல்ல அது எனக்கு ஆண்டவர் ஆவியில் என்னை உணர்த்துறார். வீட்டில் வந்து காலையிலே தண்ணி தெளித்து விட்ருவாங்க, சாப்பாடு இலைகளுக்கெல்லாம் கொடுத்துட்டு நான் திரும்ப உள்ளே போயிட்டேன்னா விட மாட்டாங்க. அப்புறம் நான் வீட்டுக்கு வரும்போது மேலையில் மஞ்சள் தண்ணியை ஊற்றி, புரியுதா உங்களுக்கு? ஆமாம், எல்லாம் ஊற்றி எடுத்து என்ன செய்வாங்க, நம்மளை கொரோனாவிலேருந்து பாதுகாத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சைடு வழியாக விட்டுருவாப்புல மேலே. முதன்முறையாக எனக்குள்ள ஒரு நம்பிக்கையை கர்த்தர் கொடுத்தார். நான் உனக்கு ஒரு இடத்த கொடுப்பேன். இடத்த நல்லா கவனிச்சிருக்கல, ஆண்டவர் எனக்கு ஒரு இடத்த தருவேங்கிறாரு. ஆனால் வீட்டில் டிவியில் வந்து பார்த்தா ஜேசிபியில் பாடிஸ் எல்லாம் என்ன செய்கிறாங்க, பிணங்களை அள்ளி அள்ளி போடுறாங்க. வாட்ஸ்அப்பில் அந்த ஊழியக்காரர் இருந்துட்டார், இந்த ஊழியக்காரர் இருந்துட்டார். சாதாரண மக்கள் இறந்த செய்திகள் ரொம்ப வராது. ஊழியக்காரங்க இறந்த செய்தியை ரொம்ப பெருசாக என்ன செய்வாங்க, அன்பு. ஒரு ஐயோ நம்ம 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 நேசித்த ஒரு தேவ மனுஷர் இறந்துட்டாரே அப்படின்ட்டு.
இதெல்லாம் பார்த்துருவோம். ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, கர்த்தர் வந்து எனக்கு ஒரு இடத்த கொடுக்குறத கன்ஃபார்ம் பண்ணிட்டார். போய் பார்த்துட்டு வரேன். திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய தேவ மனிதர், பெரிய தரிசனத்துக்கு சொந்தக்காரர், மதுரையிலேருந்து ஒரு தேவ மனிதர், ஃபேமிலியிலேருந்து யாரும் வர முடியல, ஒரு ஜேசிபியில் அப்படியே தூக்கி போடுறது மாதிரி ஒரு காட்சியை பார்த்தேன். உடஞ்சிட்டேன். எத்தனை ஆயிரம் பிள்ளைகள், எத்தனை ஆயிரம் குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்த ஒரு தேவ மனிதர் இந்த கொரோனாவினால அப்படியே தூக்கி ஜேசிபியில் அப்படியே போடுறாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னா உள்ள உடஞ்சிருச்சு. ஆஹா, லேண்டு வேண்டாம், ஒன்றும் வேண்டான்னு. திரும்பவும் சொல்கிறேன், அவர் உங்களுக்கு தரணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா தந்தே தீருவார். எத்தனை பேர் உள்ள வந்து ஓவர்டேக் பண்ணாலும், எத்தனை பேர் அதை வாங்க விடாமல் தடுத்தாலும் கர்த்தர் விட மாட்டார். அப்படி தான் ஆண்டவர் ஒரு 20 சென்ட் இடம் அந்த ஆள்கிட்ட போய் நான் கேட்குறேன், ஐயா இந்த இடம் வாங்கக்கூடிய அளவில் என்கிட்ட வசதி இல்லை, ஆனால் இவ்வளோ பெரிய இடம் எனக்கு தேவையும் இல்லை. அவர்கிட்ட போய் சொல்கிறேன். அப்போ அவர் கேட்குறாரு, உங்களுக்கு என்ன தான் வேணும்னு. நான் சொன்னேன், எனக்கு வந்து ஒரு 8 சென்ட் 5 சென்ட் அவ்வளோ போதும். இந்த இந்த இதெல்லாம் கிடையாது. ஏழைகளுக்கு உதவி செய்யணும், தேவ ஊழியர்களை பராமரி, ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. பாருங்க, ஆண்டவர் அந்த இடத்துல கர்த்தருடைய திட்டம் இது. ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, என்னுடைய கெப்பாசிட்டி 8 சென்ட், 8 சென்ட் மேக்சிமம் பண்ண 3500 சதுர அடி. ஆனால் ஆண்டவருடைய திட்டம் என்ன? இந்த இடத்தை நான் சுதந்திரிக்கணும் முதல்ல. அப்போ சுதந்திரிப்புற வழி அவர் கொடுக்குறார். நல்லா தெரிஞ்சு பாருங்களேன். 28 ஸ்டாஃபு, 7 இடத்துல ஆஃபீஸு, ஜெகஜோதியா எப்போ பார்த்தாலும் ஃபோன் கால், இப்படி ஊழியம் நல்ல வளர்ச்சியாக இருக்கும்போது ஒன்றுமே தரல. இப்படி இருக்கிற நாட்களில் நீ ஒரு இடத்த வாங்கினு ஆண்டவர் சொல்லலை. ஒன்றும் இல்லாமல் ஓட்டாண்டியாக மனைவி பிள்ளைகளுக்கு பயந்து அங்கே ஒரு கடையில் உட்காந்து ஒரு அது டீ எங்கே கிடைக்கும்? ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் டீ கிடைக்கும். நமக்கு ஒரு டீ குடித்தாதான் ஒரு இதாக இருக்குன்னா ஹாஸ்பிட்டலில் போய் தான் டீ குடிக்கணும். குடிச்சிட்டு ரோட்டில் போகும்போது பாஸ் கேட்பாங்க. பாஸை காட்டினா தான் போலீஸ் விடுவாங்க. அவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் தனியாக உட்காந்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்ல, இந்த இடத்த அவனுக்கு கொடுப்பேன். இடத்த போய் பார்க்குறேன், இடம் பிடிச்சி போச்சு. அந்த ஆள் சொல்கிறார், இந்த 4 பக்கமும் 4 பிளாட்டு, 4 சேர்த்து எடுத்துக்கோங்க, 21 சென்ட் வருது. எல்லாம் ரோடு, இங்கே ரோடு அங்கே ரோடு எல்லாம் பார்க்குறேன், பயங்கரமாக இருக்குது. அவர்கிட்ட சொல்கிறேன், இதை வாங்கக்கூடிய அளவில் எனக்கு இது இல்லை. அவர் கேட்குறாரு, இந்த இடத்த நீங்கள் வாங்குறதா இருந்தால் எப்போ உங்களால் பணம் கொடுக்க முடியும்னு. யாராவது வீடு விற்கிறவங்ககிட்ட 1 வருஷம் டைம் கேட்பீங்க, இடம் வாங்குறவன்ட்ட நான் சொன்னேன், இதை நீங்கள் எனக்கு கொடுத்துருங்க, 1 வருஷத்துக்கு அப்புறம் ரூபா தரேன்ட்டு. உடனே அவர் ஒரு கடையில் என்னை கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு அவரே எனக்கு ஜூஸ் வாங்கி தர்றார். அப்போ நான் ஜூஸ் குடிச்சிருக்க இருதயத்தில் நினைக்க, சிலர் அடிச்சுட்டு தண்ணி கொடுப்பாங்க, சிலர் தண்ணி கொடுத்துட்டு அடிப்பாங்க. இவர் நமக்கு ஜூஸ் கொடுத்துட்டாரு, ஏதோ ஒன்று நமக்கு இப்போது பெருசாக பண்ணுவார்னு சொல்லிட்டு நான் ஜூஸை கொடுத்துட்டு நான் காரை பார்க்குறேன், போகிறதுக்கு ரெடி ஆகுறேன். அந்த 2 பேர், அதான் அவங்க தான், அந்த 2 பேர் சேர்ந்து தான் அதை விற்கிறாங்க. ஒரு 6 மாதம் நான் உடனே, இது ஜூன் மாதம் நடக்குது, நான் உடனே 6 மாதம், அப்போ எப்போ? டிசம்பர். நான் உடனே சொல்கிறேன், எங்கள் மினிஸ்ட்ரியில் வந்து ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும், நல்லா தெரிந்து கொள்ளுங்க, உலகம் அழிஞ்சிட்ருக்கு, உலகம் முழுசும் கொரோனா பிரச்சனை நடந்துகிட்ருக்குது, தேசங்கள் அடைபட்டு கிடக்குது, சபைகள் அடைபட்டு கிடக்குது, நம்பிக்கை, இதில் ஒரு ப்ராஜெக்ட் வரும், இதில் ஒரு காரியம் நடக்கும். 6 மணி நேரம் நான் இருப்பேனே தெரியாது. ஆனால் இங்கே திட்டம் என்ன திட்டம்? இதுதான் தேவ திட்டம். ராமேன் சொல்லுங்கள். அது என்ன சொல்ல வரேன்னா, அவர் உங்கள் மேலே ஒரு திட்டத்தை வச்சு ஒரு காரியம் தந்துட்டாருன்னா யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. நல்லா கவனிங்க. இப்போது அந்த இடம் வந்தாச்சு, இப்போ அதை வாங்கணும். கர்த்தர் வாசல்களை திறக்கிறார், இடத்த சுதந்திரிச்சாச்சு. இடம் வாங்கின உடனே ஒரு காரியம் வந்துருச்சு. எப்படி? அவர் என்னை கூப்பிட்டு சொல்கிறாரு, நாளைக்கு காலையில் நீங்கள் வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு நீங்கள் வாங்க, நம்ம ஒரு அட்வான்ஸ் பத்திரம் போட்டுருவோம். 5 லட்சம் கொடுத்ததுக்கு அட்வான்ஸ் பத்திரம் வேணும் இல்லையா? போகிறேன், என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறேன், பிரதர் அவர் வரும்போது கால் பண்ணிட்டு சொல்கிறாரு, ஒரிஜினல் பேன் கார்டும் ஒரிஜினல் ஆதார் கார்டும் என்கிட்ட கொண்டு சொன்னார், அதே போல் நீங்களும் வச்சுக்கிடுங்கன்னு 2 பேருக்கு ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு. அதில் ஒருத்தர் மட்டும் என்னை கூப்பிட்டு சொல்கிறாரு, அட்வான்ஸ் பத்திரம் போடுறதுக்கு என்னத்துக்கு ஒரிஜினல் பேப்பரு, அட்வான்ஸ் பத்திரம் போடுறதுக்கு என்னத்துக்கு சாட்சி கையெழுத்து, அந்த 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 பத்திரத்துக்கு பேப்பர்லாம் அவருக்கா கூட படித்து பார்க்கணும் அப்படின்னாரு. நான் ஒன்று சொன்னேன், இல்லை அவர் சார்பதிவாளர் அலுவலகத்தில் நிற்கிறாராம், உடனே என்னை வர சொல்கிறாரு அப்படின்ட்டு. நான் அங்கே போன உடனே இவங்க 2 பேரும் பயந்துட்டாங்க. நான் எதை பற்றி யோசிக்கலை, நான் நேராக போனேன், அண்ணே அமௌண்ட்டு ரெடி, ஓகே எவ்வளவு? 5. அப்போ மீதி அமௌண்ட்டு இல்லை, நீங்கள் சொன்னபடி டிசம்பர் முடியவும் உங்களுக்கு நான் என்ன பண்ணிடலாம், கொடுத்துடலாம், இதை நீங்கள் அட்வான்ஸ் பண்ண, ஆனால் அந்த இடத்த வேறு யாருக்கும் என்ன செஞ்சிடாதீங்க, கொடுத்துடாதீங்க அப்படி சொல்லிவிட்டு
அப்படியே வர்றேன். இவர் அங்கே வந்து ஒரு வட்டம் போட்டு விட்ருக்காங்க, மனுஷன் நிற்கிறதுக்கு வட்டமாக போடுங்க. இவர் வந்து தம்பி நீ வெளியே வா, நீ உள்ளே போகணும். அங்கே பேரை கூப்பிட்றாங்க. அப்போ தான் என் கூட என் ஃப்ரெண்டு ஓடி வந்து சொல்கிறாப்புல, உங்களுக்கு அட்வான்ஸ் பத்திரம் இல்லை, எனக்கு என்னமோ செட்டில்மெண்ட் பத்திரம் தான் உங்களுக்கு பண்ணுறாங்க போல் தெரியுது அப்படின்னு. அப்போ கூட அக்ரிமெண்ட்டும் தெரியாது, செட்டில்மெண்ட்டும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. தெரிந்தது ஒன்று, என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் எனக்கு ஒன்று தந்தால் அது சரியாக இருக்கும். நம்பிக்கை. இந்த நம்பிக்கை உங்கள் வாழ்வில் இருந்தால் காரியங்கள் கைகூடும். வியாபாரம் செய்யக்கூடியவங்க, ஐயோ பிரதர் இப்போ பயங்கர டல்லு, கொரோனாவுக்கு அப்புறம் எழும்பவே முடியலை, இதெல்லாமே நீங்கள் எழும்பாமல் இருப்பதற்கு அல்லது சில மனிதர்களை சமாளிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். அவர் உங்கள் வாழ்க்கையில் ஏற்கனவே அற்புதத்தை செஞ்சிட்டார், அதை சுதந்திரிக்க முடியாமல் நீங்கள் தவிச்சிட்டு இருக்கிறீங்க. பாருங்கள், போயாச்சு, எல்லாம் முடிஞ்சாச்சு, நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு சாயங்காலம் என்னுடைய மொபைலில் ஒரு மெசேஜ் வருது, இந்த இடம் உங்கள் பேரில் பதிவாச்சு. மெசேஜை பார்த்தா எனக்கு ஒரே சந்தோஷம். அவருக்கு அடிக்கிறேன், அண்ணே அட்வான்ஸ் பத்திரம்னு சொன்னீங்க, இப்போ பார்த்தா நீங்கள் முழு பத்திரத்தையே போட்டிங்களே அப்படின்னு. பரவாயில்ல பிரதர், நீங்கள் டிசம்பரில் இல்லைன்னா ஜனவரி 1 நீங்கள் என்ன செய்யுங்க, அமௌண்ட்டை கொடுத்துருங்க. வீட்டில் சொன்னோன்னே மனைவி சொன்னாப்பில் கிடைக்கிற இதுகளை எல்லாம் வச்சு ஜுவல்ஸ் என்ன இருக்கோ எல்லாம் பண்ணி எடுத்து அந்த மனுஷனுக்கு என்ன செஞ்சுருவோம், ஃபஸ்ட்டு பணத்தை கொடுத்துருவோம். ஏன்னா இந்த காலத்தில் இப்படிப்பட்ட நல்ல மனுஷங்க இல்லை. அதுக்கு ஏற்றபடி ஆண்டவர் வாசல்களை திறந்து கொடுத்தார். உடனே நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, கர்த்தர் வாசலை திறக்கும் பொழுது நான் நம்பி இருந்த என் அலுவலகம், நான் நம்பியிருந்த போஸ்ட்மேன், நான் நம்பியிருந்த பேங்கு, நான் நம்பியிருந்த சீப்பே ஒருத்தரையும் காணும். ரலிலேயே சொல்லக்கூடாதா? நீங்கள் சில நேரத்தில் நம்பி இருக்கக்கூடிய நம்பிக்கைகள் எல்லாம் தகர்க்கப்படும், எல்லாமே அடைக்கப்படும். ஆனால் அப்போ உங்களுக்குள்ளால ஒரு நம்பிக்கை பிறக்கும் பாருங்களேன். அந்த நம்பிக்கை தான் உங்களுடைய வியாபாரத்தை கைகூடி வர செய்யும். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, சுதந்திரிப்போம் என்ற ஒரு நம்பிக்கை நமக்குள் வரும் பொழுது நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, எத்தனை பேர் நீங்கள் சொல்ல முடியும், ஆண்டவர் எனக்காக ஒரு பெரிய நன்மையை வைத்திருக்கிறார் என்று சொல்லி, என்னுடைய வியாபாரத்தில் ஒரு வித்தியாசத்தை கொண்டு வருவார் என்று சொல்லி. இன்றைக்கு உங்களுக்கு இந்த வார்த்தையை கொடுக்கும்போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்துக்குள்ளார் ஒரு வார்த்தையை போட்டுக்கிறார். இந்த பிஸ்னஸ்ஸு மாற்றணும், இருக்கிற பிஸ்னஸ் விட்டுட்டு ஓடணும். அப்படி யாராவது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னா என் நம்பர் எடுத்துக்கோங்க, என்கிட்ட பேசுங்க, நாம் ஜெபிப்போம், இணைந்து ஜெபிப்போம். ஆமாம், எனக்கு எப்போதும் நான் சொல்கிறது தான், உங்களுக்கு சேர்த்தே சொல்கிறேன், உங்கள் கூட சேர்ந்து ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். ஒரு பெரிய திரள் கூட்டத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார் உங்கள் கூட சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கு. நாங்கள் நல்லா ஜெபிப்போம், நீங்கள் உட்காந்து டிவியில் படம் பார்த்துட்டு இருப்பீங்கன்னா உங்க கூட ஜெபிக்கவே மாட்டோம். ஒரு அலேலியா சொல்லுங்களேன். அது இப்போ ஒரு இதாகி போச்சு. எல்லாருக்கும் ஃபோனை போட்டு, ஹலோ பிள்ளை எக்ஸாம் எழுதுறான், ஜெபம் பண்ணிவிடுங்க. ஹலோ ஜெபகோபுரமா, ஜெபம் பண்ணிடுங்க. பரலோ ஜெப மையமா, ஜெபம் பண்ணிடுங்க. உலக எழுப்புதல் ஜெப மையமா, என் பிள்ளை எக்ஸாம் எழுத ஜெபம் பண்ணிடுங்க. நீங்கள் எங்கே போகிறீங்க? நான் சீரியல் பார்த்துட்டு இருக்கேன், பிஸியாக இருக்கேன். அவள் சீரியல் பார்த்து பிஸியாக இருப்பாங்க, நாம் என்ன செய்யணும், அவங்க பிள்ளைக்கு. நான் சொல்லுவேன், உங்கள் பிள்ளை எக்ஸாம் எழுதுறான், நீ முழங்கால நின்று ஜெபம் பண்ணு, நான் கீழே உட்காந்து ஜெபம் பண்ணுறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஏன்னா ஜெபத்தினால உங்களுடைய கோணலானவைகள் வெளிப்படும். காத்திருப்பதனால உங்கள் கோணலானவைகள் உறுதிப்படும். நீ காத்திருக்கக்கூடிய நேரங்கள்லாம் அது கிடைக்கும். சொல்லுவார் ஆண்டவர், பேசுவார், அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீங்க. இல்லை அவர் பேசுங்க, கேட்கவே இல்லை பிரதர், அவர் எப்பவும் உங்களை கொண்டு தான் பேசுகிறார், அப்படி சொல்லாதீங்க. என்னிடத்தில் பேசுகிறவர் உங்களிடத்திலையும் பேசுவார். அதிகாலை நேரத்தில் அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீங்க. அந்த மெல்லிய சத்தத்தை உங்கள் காதுகளுக்குள்ளே போகாமல் இருப்பதற்கு என்ன காரணம்னா, உங்ககிட்ட வேறு நிறைய சத்தம் வருது, வேறு நிறைய சத்தம் வருது. மூன்றாவதாக நம்முடைய நம்பிக்கை. அவர் அதை கைகூடி வர செய்வார். நான் அப்போது ஆண்டோட ஜெபம் பண்ணி உட்காந்து இது எப்படி நடக்கும் ஒன்றுமே தெரியாது, ஒன்றுமே தெரியாது. என் கூட இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும், ஒரு தகுதி கிடையாது, ஒரு நாலெட்ஜ் கிடையாது. ஆண்டவர் பரத்திலிருந்து 2024 வருஷம் வந்து எல்லாரும் சேர்ந்து நின்று அந்த கார்டனை இது பண்ணும். உண்மையாக சொல்கிறேன், அதை கல் வைக்கும்போது தெரியவே செய்யாது. அந்த கல் வைக்கிறோம், கர்த்தர் திட்டங்களை போட்டுகிட்டே இருக்கிறார். அதில் தான் ஒரு திட்டம். தேவ ஊழியர்கள் இன்றைக்கி 60 வயசுக்கு மேலே உள்ள தேவ ஊழியர்கள் பகல் நேரங்களில் அங்கே வந்துருந்து என்ன செய்யலாம், நல்ல ஆண்டவரை துதிக்கலாம், ஜெபிக்கலாம், அவங்க ரிஃப்ரெஷ் பண்ணலாம், அவர்கள் இருந்து ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொள்ளலாம், அவங்க வேலை செய்யலாம், அவங்க தூங்கலாம், எல்லாத்துக்கும் மேலே நல்லா சாப்பிடலாம், ஆர்கானிக் ஃபுட்டு, இயற்கை உணவை சாப்பிட்டு அவர்கள் நல்லா இருந்து. ஏன்னா 60 வயசு 70 வயசுக்கு மேலே ரொம்ப ஓடி ஆடி எல்லாராலையும் ஊழியம் செய்ய முடியாது. ஆனால் கண்ணை மூடுகிறது வரைக்கும் ஜெபிக்க முடியும்.
கண்ணை இங்கே மூடி அங்கே திறக்கிறது வரைக்கும் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். அப்போ நம்மளை தகப்பனை போல தாயை போல் அவங்க வந்திருந்து ஜெபிக்கணும். ஒருத்தர் கேட்டார், அப்போ இது கன்னியாகுமரிக்கு மட்டும்தான்? யாருக்கு தெரியும்? கன்னியாகுமரிக்கு மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு யூனிட்லேயும் ஒன்று ஆண்டவர் திறந்து வச்சுருவார். முடிஞ்சு போச்சு. இதுக்கு ஒரு ஆமேன்னு சொல்லியிருக்கலாமே. ஆமாம், அல்லேலூயா. ஸோ இந்த நாளில் ஆண்டவர் என்னை குறித்த தேவன். எல்லோரும் எழும்பலாமா? கைகளை எடுத்து இருதயத்தில் வைங்களேன். எல்லாரும் கைகளை வைங்களேன். ஒருவேளை நான் வியாபாரம் செய்யக்கூடிய உங்களுக்காக இந்த வார்த்தையை கொடுத்திருந்தாலும், கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய அநேக தேவ பிள்ளைகள் இங்கே இருக்கீங்க. அநேக தேவ பிள்ளைகள் இருக்கீங்க. நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே எங்கள் ஊழியத்தின் பாதையில், எங்களுடைய வியாபாரத்தின் பாதையில், எங்கள் குடும்பத்தின் பாதையில் எங்களுக்கு முன்னாக நீங்கள் போங்கப்பா. எங்களுக்கு முன்னாக நீங்கள் போகிறது மாத்திரம் இல்லை, என் வாழ்க்கை ரொம்ப கோணலாக இருக்குப்பா, என் பிஸ்னஸ் ரொம்ப டல்லாக இருக்குது, என்னோடய தனிப்பட்ட வாழ்க்கை ரொம்ப சோர்ந்து போயிருக்குதுப்பா, அதை சீராக்குங்க, அதை நேராக்குங்க. உங்கள் கரம் அதை தொடட்டும். வாய்களை திறந்து ஜெபிக்கலாமா? வாய்களை திறந்து ஜெபிக்கலாம். என் அருமையான சகோதரர்கள் சகோதரிகள், கொஞ்சம் வாய்களை திறந்து ஜெபிங்களா? என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரியே, உன் கோணலான வாழ்க்கையை நீ செவ்வாய்ப்படுத்தாத பட்சத்தில் நீ திரும்ப திரும்ப நீ திட்டமிட்டு பாவம் செய்கிறாய். நீ திட்டமிட்டு பாவம் செய்கிறாய். நீ திட்டமிட்டு பாவம் செய்ய 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 அது தலைமுறை சாபத்தை கொண்டு வந்து கொண்டே இருக்கும். அது இப்போ உனக்கு புரியாது, அது இப்போ உனக்கு புரியாது, இப்போ உனக்கு அது தெரியாது. நீ நினைத்து கொண்டிருக்கிற நம்முடைய சுய திட்டம் அழகாக நடந்து கொண்டு இல்லை. உன் மேலே ஒரு தேவ திட்டம் இருக்கிறது. உன்னை குறித்த தேவ திட்டம் எது என்பதை இன்றைக்கு ஆவியானவர் உனக்கு திட்டமும் தெளிவுமாய் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஜபத்தினால அந்த தேவ திட்டம் வெளிப்படும். அது காத்திருப்பதனால அது உன் தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்கு அது கண்டிப்பாக அது உறுதிப்படும். நம்பிக்கையினால் அந்த கோணலான வாழ்க்கை செவைப்படுத்தப்பட்டு அது காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று சொல்லி கைகூடி வரும். கிருபை இரக்கம் நிறைந்தவரே, பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தெய்வமே உமக்கு நன்றி. இதுவரை நடத்தினீரே அப்பா உமக்கு நன்றி. இதுவரை ஏந்தினீரே உமக்கு நன்றி. ஆண்டவரே, இன்றைக்கு இந்த இடத்துல அருமையான சகோதர சகோதரிகள், தேவ ஊழியர்கள், அருமையான தாய் தகப்பனாய் வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நிறைஞ்ச மனசோடு மனதார ஆசீர்வதிக்கிறோம். வீடுகளில் உட்கார்ந்து தொலைக்காட்சி வழியாக இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு என்னை குறித்த தேவ திட்டம் இதுதான் என்பதை உணர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிற எந்த காரியங்களிலையும் நாங்கள் இடைப்பட்டு போய்விடாதபடிக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. ரொம்ப கன்ஃபியூஷனில் குழம்பி போய் இருக்கக்கூடிய அநேகரை நான் பார்க்கிறேன் ஆண்டவரே. குடும்பத்தை குறித்து, வியாபாரத்தை குறித்து, என் அருமை சகோதரனே, நீ செய்து கொண்டிருக்கக்கூடிய வியாபாரத்தில் இன்றைக்கு முன்பு போல பிஸ்னஸ் இல்லை, முன்பு போல் உனக்கு வருமானம் இல்லை, முன்ன போல் ஆள் பழக்கங்கள் இல்லை. இதே தொழிலை நிறைய பேர் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நீ புலம்பி கொண்டிருக்கிற. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னால் போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உனக்கு நான் தந்த அந்த திட்டம் மாறாதது, உனக்கு தந்த வாக்கு தத்துவம் மாறாதது. கொஞ்சம் ஆமேன்னு சொல்லி எல்லாரும் ஜெபிக்கலாமா? கைகளை இருதயத்தில் வைங்க. சகோதரியே, சகோதரனே, அருமையான பெரியவர்களே, அருமையான தேவ ஊழியர்களே, இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், அவர் மட்டும் உங்கள் வாழ்க்கையில் முன்ன போயிட்டாருன்னா அந்த கோணல்கள் எல்லாம் செவ்வையாய் மாறும். உங்கள் கோணல்கள் எல்லாம் நேராய் மாறும். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய பிரச்சனைகள் எல்லாம் சீராய் மாறும். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால நிறைஞ்ச மனசோடு இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன்ப்பா. கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் ஆண்டவரே, தேவ திட்டத்துக்காய் காத்திருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு, அவர்களுக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்ப்பத்தின் கனிக்காக, நல்ல வேலை வாய்ப்புக்காக, திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு உம்முடைய பரிசுத்த கரம் ஒரு தெளிவை உண்டாகட்டும், ஒரு நடத்துதலை உண்டாகட்டும். துதிக மகிமை எல்லாவற்றையும் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். உன்னதமானவரின் உயர் மறைவிலிருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சட்டையின் கீழ் அடைக்கலம் புகுவேன், தன் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ்
ஆமென். தேவன் அருமையான தேவனுடைய ஊழியக்காரர் மூலமாய் கூட மேத்யூ மூலமாகவும் பால் ராஜபாண்டி மூலமாக நம்மோடு பேசி நம்மை உற்சாகப்படுத்தி இருக்கிறார். விழுந்த நிலைமையில் இருந்தால், மரித்த நிலைமையில் இருந்தால், ஆமென், அருமையான தூக்க நிலைமையில் இருந்தாலும், பய நிலைமையில் இருந்தாலும், குழப்ப நிலைமையில் இருந்தாலும் நம்மை எழும்பி பிரகாசிக்க ஆண்டவர் வல்லவர். அதே வேளையில் நம்முடைய வாழ்க்கையில், வியாபாரத்தில், சரி, ஊழியத்திலும் ஆமென் ஆமென். தேவன் சொன்னது போல நாட்களிலே அவர் கோணலை செவையாக்குறவராக இருக்கிறார். ஊழியங்களிலும் சரி, எல்லாவற்றிலும் இருக்கிற கோணல்களை செவையாக்க அவர்கள் திட்டவட்டமாய் தேவன் நம்மோடு பேசியிருக்கிறார், உற்சாகப்படுத்தியிருக்கிறார். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாய் இந்த நாட்களிலே நமக்கு மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். நன்றி ஆண்டவரே, இந்த நாளிலே கூட இந்த அருமையான ஆமென் கர்த்தாவே கூடுகை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். உற்சாகத்தோடு கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல ஆலோசனை கேட்க ஆண்டவரே கர்த்தாவே திட்டங்களை கேட்க எங்களுக்கு நீ கிருபை தந்ததுக்காக நன்றி. ஒரு தாசனை எங்களை தெரிந்து கொள்ளும்போது எங்களை குறித்து வைத்திருக்க திட்டங்கள், தீர்மானங்களை யோபு சொன்னது போல தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைபடாதுன்னு சொன்னது போல நாங்களே ஆண்டு விரும்பாவிட்டாலும் ஆண்டவர் எங்களை கொண்டு என்ன செய்ய முடியுமோ, நாங்கள் ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும் நம்பிக்கை ஊட்டக்கூடிய தேவனாய் உமக்கு காத்திருக்கும் போது ஆண்டவரே கர்த்தாவே காரியங்களை நீ வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறீர், வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறீர், நிலைநிறுத்துகிற தேவனாக இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த எவன்டி மூலமாக நடக்கிற எல்லா ஊழியங்களும், எல்லா திட்டங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அதினதின் காலத்திலே நேர்த்தியாக சிறப்பாக செய்ய போகிற தேவக்காக முக்கியம். ஊழியக்காரர்களுக்கு இருக்கிற தாளந்துகள், திறமைகள், கிருபைகளை வெளியே கொண்டு வரணும், அவளை உற்சாகப்படுத்தணும், அவளை வழிகாட்டணுன்னு சொல்லி ஊழியர்களை குறித்து ஒரு நல்ல தரிசனத்தை ஆண்டவர், ஒரு கரிசனையை நம்முடைய மகனுக்கு நீ கொடுத்துருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து வந்த உதவி செய்கிற மக்களை இன்னும் அநேகரை எழுப்புகிறார். அன்றைக்கு மோசையின் கரத்தை தாங்கி பிடித்த ஆரோன் ஊர் போல ஆண்டவராக இயேசுவே ஊழியத்தில் அநேக சகோதரிமார் ஆசைகளால் ஊழியம் செய்தார்கள் சொன்னது போல இன்னும் அநேகரை எழுப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாட்களில் எங்களுக்கு இந்த கூட்டத்தை ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்த தேவன் இன்னும் அநேகர் கர்த்தாவே இந்த ஐக்கியத்தில் இணைய, கர்த்தாவே டிவோஸில் இணைந்து ஊழியங்களை தாங்கவும் ஜெபிக்கவும் இந்த தேசத்தை எப்படியாவது நாங்கள் சுதந்திரிக்கவும் இன்னும் கிருபை தாரும். ஆரம்பமாக இருந்தாலும் முடிவை சம்பளமாய் மாற்றுவேன்னு சொன்னவர் அப்பா. எந்த ஜனத்திலும் செய்யப்படாத அதிசயத்துவம் ஜனங்கள் எல்லாருக்கும் நான் செய்வேன், உன்னோடு கொடுத்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்குன்னு சொன்னீங்களே. எங்களை கொண்டு நீ செய்யப்படுற எல்லாம் மகிமையான காரியங்களுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து பாதுகாத்து கொள்ளுங்க, நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும், வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். எங்கள் ரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலம் கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மளோட தங்கியிருப்பதாக, ஆமென். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியோமே ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே ஜெயம் அல்லேலூயா. ஆமென் ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவார். ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. வெறும் 10 ரூபாய்க்கு டேஸ்டியான ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரீமியம் லஞ்ச், அதுவும் நம்ம நாஞ்சில் நாட்டுல. எஸ், நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு பெருமை சேர்க்கும் மற்றொரு மணிமகுடமாய் 2025 ஆகஸ்ட் 15 முதல் ஹெவன்ஸ் கார்டன் உணவு, உறைவிடம், முதியோர் பராமரிப்பு ஆகியவற்றிற்கான லாப நோக்கமற்ற மனிதநேய சேவை நம் நாஞ்சில் நாட்டு மண்ணில் வருகிற ஆகஸ்ட் 15 முதல் முதியோருக்கான நம்ம ஹெவன்ஸ் கார்டனில் பகல் நேர முதியோர் பராமரிப்பு, உழைப்போருக்கான 10 ரூபாய் மலிவு விலை மதிய உணவு மற்றும் வேலை மற்றும் பணியின் காரணமாக கன்னியாகுமரி வருவோருக்கு உணவு, தங்குமிடம் போன்ற கவலைகளுக்கு நிரந்தர தீர்வாய் இருக்கவே இருக்கு ஹெவன்ஸ் கார்டன். இனி வரும் தலைமுறைக்கான பரலோக முதலீடு. For more details, call 7397717397.